அவ்வளோதான். இதுதான் கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிறது மைனாக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா கிரவுன் பிரின்ஸோட தாத்தா வந்தது கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னு வணக்கம் வைக்க தான் போறாங்க. ஓ, இவர் தான் இந்த நாட்டோட கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மைனா ஷாக்கா பாக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவா பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர், ஸ்டோரி, நரேஷன் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எனக்கு அப்படியே பேயறிஞ்ச மாதிரி இருக்கு. அப்படியே பேனு பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த சமயத்துல தாத்தா, நீங்கள் எனக்கு வணக்கம் வைக்கலாம் கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. நீங்கள் என்னோட தாத்தா, பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ தான் உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். ப்ராப்பராக உங்களுக்கு வணக்கம் வைக்க நான் அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் கேட்குறாங்க, இது என்னோட பாடி கார்டு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து எனக்கு கொஞ்சம் காயமெல்லாம் பட்டிருந்தது, அடிபட்டிருந்தது, கத்தி குத்து விழுந்திருந்தது, அதை பற்றி எல்லாம் நான் சொல்கிறேன் தாத்தா. இந்த பொண்ணு தான் எனக்கு மருத்துவம் பார்த்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டா அப்படிங்கிறப்போ, சரிம்மா, இங்கே எல்லாம் வந்து ஆண்கள் தான் தங்கியிருப்பாங்க, இந்த வீட்டில் வேலை செய்கிற பணிப்பெண்கள் தங்குறதுக்குன்னு தனி இடம் இருக்குது, அங்கே உன்னை கூட்டு போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் தங்க வைக்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ளே வந்தது அப்படியே உடஞ்சி போய் மயூனா உட்காருவா. அப்போ இந்த நாட்டோட கிரவுன் பிரின்ஸை தான் கொள்றதுக்கு நம்ம அப்பா துடிச்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் கிரவுன் பிரின்ஸுக்கு தான் கட்டி வைக்கிறதாக இருந்தது. அப்போ அந்த ரிச்சுவல் பண்ணுறதுக்கே கிரவுன் பிரின்ஸையும் அப்பா கூப்பிட்டு வந்தாரு. அது ஓரளவுக்கு மைனால கெஸ் பண்ண முடியுது. கண்டிப்பாக வேற யாரோ ஒரு ஆளை கடத்துறதுக்கு தெரியாதனமா கிரவுன் பிரின்ஸை கடத்திருப்பாங்க அப்படின்னு புரியுது. தவறுதெல்லாம் கிரவுன் பிரின்ஸை கடத்திட்டோம் அப்படின்றதுக்கு அப்புறமாவது அப்பா எங்கேன் கிரவுன் பிரின்ஸை மர்டர் பண்றதுக்கு வந்து முயற்சி பண்ண இருந்திருக்கணும் இல்லையா அப்படின்னு இத்தனையும் பண்ணி வச்சிருக்காரு. அவ்வளோதான், இந்த நாட்டோட கிரவுன் பிரின்ஸை மர்டர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு எங்க அப்பா அப்படிங்கிறப்போ அவருக்கு எப்படி மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மயூனா அப்படியே உடஞ்சு போய் அலறா. அதுக்கப்புறம் தாத்தா கிட்ட கிரவுன் பிரின்ஸ் பேசுறாங்க. கிரவுன் பிரின்ஸ்க்கு ஒரு மாமாவும் இருப்பாங்க. கடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் கண்டிப்பா உங்களை பார்க்க வருவேன் அப்படிங்கிறது இப்போலாம் அரண்மனையில கெஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன இங்க தேடுறதுக்கு ஆட்கள்லாம் அனுப்புவாங்க, அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு வருவாங்க அப்படிங்கிறப்போ நீ கவலைப்படாதப்பா, உன் தாத்தா நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தாத்தா, நான் வந்து அரசருக்கே விச வச்ச கிரவுன் பிரின்ஸா பாக்குறாங்க. எனக்கு வந்து கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிற பட்டமே கிடையாது, என் பேரை தான் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அது எப்படி நீ உங்க அப்பாவுக்கு விஷம் வைப்ப? அதெல்லாம் இன்னும் நிரூபணமும் ஆகல, அப்படி நீ பண்ணவும் மாட்டேன். நீ எங்களை பொறுத்த வரைக்கும் நீ கிரவுன் பிரின்ஸ் தான், நீ தான் அந்த நாட்டை ஆள போறவன், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு நீங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே வெளியே ஆட்கள் எல்லாம் கத்துறாங்க. இந்த மாதிரி தேச துரோகிக்கு நீங்க அடைக்கலம் கொடுத்துருக்கீங்க, அந்த ஓடி போன கிரவுன் பிரின்ஸ் வெளியே கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட அவங்க ஸ்பீடா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் வராங்க. கிரவுன் பிரின்ஸோட மாமா எல்லாரும் வெளியே வராங்க. அந்த சமயத்துல இவங்க இருக்கிற இந்த வில்லேஜோட ஜட்ஜு கிட்ட வந்து போய் பேசினதுக்கு அப்புறமாக தான் அரண்மனையில் இருக்கிற ஆட்கள் ஜட்ஜையும் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஜட்ஜ் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி கிரவுன் பிரின்ஸ் வந்து இவ்வளோ தப்புகள்லாம் பண்ணியிருக்காங்களாமா, நீங்கள் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்க கூடாது, என்னதான் நீங்கள் அவருக்கு தாத்தாவாக இருந்தாலும் அடைக்கலம் கொடுத்தது தப்பு, இது ராஜமாதாவோட உத்தரவு, அந்த மாதிரி கிரவுன் பிரின்ஸை அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறப்போ தாத்தா வாங்கி படிக்கலான்னு போறாரு. கிரவுன் பிரின்ஸ் வந்துட்டு, தாத்தா அதெல்லாம் ஒன்றும் படிக்க வேண்டாம், அதை வாங்கி கீழே போட்டுட்டு திமிரா பார்க்குறப்போ ராஜமாதாவோட கட்டளையவே நீங்கள் வந்து அவமதிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன கட்டளை? இந்த மாதிரி பேலஸ்ல இருந்து ஒரு அறிக்கை வருது, ஒரு கட்டளை வருது அப்படின்னா அதுல ராயல் சீல் இருக்கணும். இதுல இருக்கிறது உண்மையான ராயல் சீலே கிடையாது. ஏன்னா என்கிட்ட இருக்கிறத உண்மையான ராயல் சீல், நான் அரண்மனை விட்டு வர்றப்ப இதை என் கூட எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படி இருக்கிறப்போ ராயல் சீலே இல்லாத சமயத்துல ராஜமாதாவாவது எந்த மாதாவாவது அவங்க எப்படி அறிக்கை கொடுக்க முடியும்? அது எப்படி அரச கட்டளையா ஏத்துக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இப்படி போலியான ராயல் சீலை ப்ரிப்பேர் பண்ணி அதன் வகையில இவங்க இந்த மாதிரி லெட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு, அதுவும் தேச துரோகம் தான். அப்ப யார் அரெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறப்போ புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் இருந்துட்டு இந்த மாதிரி இப்போ அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து அந்த 4 ஆட்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, இந்த ராயல் சீல் எப்படி நம்மளோட கிரவுன் பிரின்ஸ் கிட்ட வந்துச்சு அப்படின்னா, கிரவுன் பிரின்ஸ் தப்பிச்சு வரப்போ ஒரு பெரிய பேக் கொடுத்துருப்பாரு இல்லைங்களா தூஷங், அது தூஷம் கொடுக்குறப்போ தூஷங்குக்கே தெரியாதுங்க அதுல ராயல் சீல் இருக்குன்னு சொல்லிட்டு. இது என்னதுன்னு கிரவுன் பிரின்ஸ் கேட்டதுக்கு, இந்த பேக்ல கொஞ்சம் நகையெல்லாம் இருக்கு, நீ எங்கேயாவது போய் பதுங்கி வாழ்றதுக்கு தேவைப்படும் அப்படின்னு அம்மா தான் கொடுக்க சொன்னாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அதை இவங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஒரு இடத்துல இவங்க தங்கினதுக்கு அப்புறம் அந்த வீட்டோட தாத்தா கிட்ட கூட ஒரு வெள்ளி கலர்ல அந்த கொண்டோசி மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த வீட்டில் தங்கின சமயத்துல தான் சரி என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழுசா எடுத்து பார்த்துருப்பாங்க. நிறைய வைர நகையெல்லாம் இருந்திருக்கும், ரொம்ப விலை மதிப்புள்ள சில பொருட்கள்லாம் உள்ள இருந்திருக்கும். அது போக அதுக்கு கீழே வந்து ஒரு ட்ரே இருக்கும். அதுல இது என்னென்ன பாருங்க கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னு பாடிகார்டு கேட்கறப்பதான் பாக்குறாங்க. அதுல இருக்கிறது ராயல் சீல். எடுத்து பார்த்ததும் இது ராயல் சீல். அப்போ இந்த நகையெல்லாம் எனக்கு கொடுக்கறதன் மூலியமாக அம்மா இதை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நான் வந்து ஒரு நல்ல மகனே இல்லை, என்னால் அவங்கள காப்பாற்ற முடியல, ஆனால் என்னை காப்பாற்றுறதுக்காகவும் நான் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எனக்கு எதிராக அரண்மனைக்குள்ளே எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ராயல் சீலை எடுத்து அம்மா என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்த நன்றி கடனை நான் எப்படி திருப்பி கொடுக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸ்க்கு கண்ணெல்லாம் கலங்கிருக்கும். அரசர் சாப்பிட்ட ஃபுட்டில் விஷம் இருந்ததுங்க. அப்போ அரசருக்கு விஷம் ஏறப்ப தெரிஞ்சு போச்சு. ஐயோ என்னமோ ஆக போகுதோ, அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் தன்னோட ராணியை கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, ராயல் சீல் அதை பத்திரமா வச்சுக்கோ, ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ராணிக்கு நல்லா தெரியும் நம்மளை ஈஸியா அவனை ஏச்சிருவானுங்க, எங்க ஒளிய வச்சாலும் அரண்மனைக்குள்ள கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் கிரவுன் பிரின்ஸை தப்பிக்க வைக்கிறதுக்கு தூஷங் பிளான் பண்றான் அப்படிங்கிறது ராணிக்கு தெரிஞ்சிருக்கு. தூஷங் சொல்லியிருக்காங்க. தூஷங்குக்கே தெரியாம இந்த பெட்டியை கிரவுன் பிரின்ஸ் கிட்ட கொடுத்துட்டு இதுல கொஞ்சம் நகையெல்லாம் இருக்கு, கிரவுன் பிரின்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டும் பதுங்கி இருக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்ப இது எல்லாத்தையும் தாத்தா கிட்ட சொல்றதுக்கு அவருக்கே அப்படியே பூரிச்சு போயிடுறாங்க. இப்ப இருக்கிற ராணி உன்னை வளர்த்த தாய் தான், ஆனா பெத்த தாய்க்கினே உன்னை எப்படி பாதுகாத்திருக்கா பாரு.
வேற யாராவது இருந்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க பையனை கிரவுன் பிரின்ஸ் ஆக்கியிருப்பாங்க. ஏன் இப்ப இருக்கிற ராணி கூட அதை பண்ணியிருந்திருக்கலாம். தூஷங்க கிரவுன் பிரின்ஸ் ஆக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்திருக்கலாம். ஆனா அதுக்கு பதிலாக உன்னை பாதுகாக்கிறதுக்காக எவ்வளவு வேலை பண்ணிருக்காங்க பாத்தி அப்படிங்கிறப்போ நம்ம கிரவுன் பிரின்ஸ்க்கே கண்ணெல்லாம் கலங்கிரும். சரி இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்கறதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இந்த கிராமத்துல இருக்கிற வில்லேஜ் ஹெட்டை கூப்பிடுங்க, அவங்க மூலியமாக பேலஸ்க்கு ஒரு நியூஸ் அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு நம்மளுக்கு இப்ப தெளிவா சொல்லலைங்க. இங்க சீன் அப்படியே கட் பண்ணா இவர்தான் கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிறது மைனாக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால ஏதாவது பேசணும், நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா மைனா கிட்ட, அதனால எப்படியாவது பேசணும் அப்படிங்கிறதுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் ஆண்கள் மட்டும் தான் தங்கியிருப்பாங்க. பாடிகார்டு பார்த்துட்டு எதுக்கு எங்களை ஸ்பை பண்ற அப்படிங்கிறப்போ நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் கிரவுன் பிரின்ஸ் தான் பாக்குறதுக்காக வந்தேன், புரியுது நீ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிருப்பேன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க தங்கியிருக்கிற கோட்டர்ஸ்க்கே கூப்பிட்டு என்ன எதுன்னு கேட்குறாங்க. இவர் தான் கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னா இவருக்கே இவ்வளோ பிரச்சனை வருது, இவரை கைது பண்ணிட்டு ஊர் மொத்தமாக பார்க்குற மாதிரி அந்த கூண்டுக்குள்ள வச்சு கூப்பிட்டு போனாங்களே அது ஏன், இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் கேட்குறாங்க. இவருக்கு எப்படி கத்தி குத்து விழுந்தது அப்படி நல்லா கேட்குறாங்க. ஏன்னா கிரவுன் பிரின்ஸ் இவருக்கே இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு கேட்குறப்போ என்ன உனக்கு இவ்வளோ கேள்விகள் இருக்கு, அதுக்கெல்லாம் உனக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா உன்னோட முதலாளி அம்மாவை கேளு. இல்லை அவங்களுக்கே இதை பற்றி தெரியாது, தெரிஞ்சதான் என்கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற சமயத்தில் அப்போது உங்களோட முதலாளி ஐயா அந்த டாக்டர் சாய் இருக்கான் இல்லையா அவங்ககிட்ட கேளு, அவனால தான் எல்லாமே அப்படிங்கிறப்போ ரொம்ப இவங்களுக்கு கஷ்டமாக போயிடுது. அந்த சமயத்தில் இன்னொரு மெய்டு உங்க எல்லாரையும் சாப்பிட்றதுக்காக ஐயா கூப்பிடுறாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. தாத்தா அவர் கையாலே மீட் எல்லாம் குக் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மூலிகை டீ மாதிரி போடுவாங்க. அதில் என்னென்ன மூலிகை இருக்குது, எது எது உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதெல்லாம் மைனா சொல்லுவாங்களா. அதெல்லாம் கேட்குறப்போ பரவாயில்லப்பா கிரவுன் பிரின்ஸ், நல்ல மருத்துவத்தை பற்றி தெரிஞ்ச பொண்ணை தான் நீ கூட வச்சிருக்கேன், உன் ஹெல்த்தை பற்றி எனக்கு பயமே இல்லை, கத்தி குத்தெல்லாம் விழுந்ததுக்கு அப்புறமாக கூட நீ இந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகி நல்லா இருக்க அப்படின்னா அதுக்கு இந்த பொண்ணு தான் காரணம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. அகேன் மைனா அவங்க குவார்ட்டர்ஸ்க்கு வந்துடுறாங்க. எப்படி போய் கிரவுன் பிரின்ஸை பார்த்து பேசுறதுன்னு தெரியல. அந்த சமயத்தில் வெளியே அவங்க 2 பேரும் நிற்கிறாங்க. கிரவுன் பிரின்ஸ் உள்ளே போனதுக்கு அப்புறமாக ஒரு ட்ரே கொடுக்குறாங்க பாடி கார்டு. இல்லையே கிரவுன் பிரின்ஸோட காயமெல்லாம் ஆறிடுச்சு அப்படிங்கிறப்போ ஆமாம் ஆறிடுச்சு, ஆனால் கிரவுன் பிரின்ஸ் சும்மா உன்னை பார்த்து பேசினா நல்லா இருக்காது, இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நீ ஒரு டாக்டர் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிரவுன் பிரின்ஸுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டரை நினச்சிட்டு இருக்காங்க. அதனால கிரவுன் பிரின்ஸோட அந்த காயத்துக்கான கட்டு மாத்திர மாதிரி நீ கிரவுன் பிரின்ஸ் கிட்ட பேசலாம், அதனால தான் நாங்கள் இப்படி பிளான் பண்ணி வந்தோன்னு கொடுக்குறாங்க. இது வரைக்கும் இது கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிறது மைனாக்கு தெரியாது. சரி ஒரு பிஸ்னஸ் மேன் போல இருக்கு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ரொம்ப சாதாரணமாக பேசி பழகுனாங்க. கிரவுன் பிரின்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. கிரவுன் பிரின்ஸையே கொள்றதுக்கு அப்பா இத்தனை வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வர்றப்போ பயங்கரமாக கையெல்லாம் நடுநடுங்குது. கிரவுன் பிரின்ஸ் கேட்பாங்க, புரிஞ்சுக்க முடியுது ஏஞ்சல், நான் கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னதும் நீ பயங்கரமா அதிர்ச்சியா இருந்திருப்பேன், ரொம்ப சர்ப்ரைஸா இருந்திருப்பேன்ல அப்படிங்கிறப்போ மைனா இருந்துட்டு நீங்க கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னு தெரியாம நான் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்குறப்போ புரியுது, நான் கிரவுன் பிரின்ஸ்னு தெரியாம என்கிட்ட ரொம்ப ஆட்டிடியூட் காட்டிட்டேன், என்ன மாதிரி அதை குறைச்சலாம் நடத்தினேன், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஏன்னா நான் கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிறது நான் சொன்னாதான் உனக்கே தெரியும், நான் கிரவுன் பிரின்ஸ் தெரிஞ்சா நீ தெரியும் பண்ண, தெரியாம தானே பண்ணேன், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் தப்பும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை கிரவுன் பிரின்ஸ் அது இல்லை, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்போ புரியுது நீ ரொம்ப கிளவரான பொண்ணு, இப்போதைக்கு ஓரளவுக்கு எல்லாத்தையும் யூகிச்சிருப்ப, நீ எந்த வீட்டில் வேலை செய்யறியோ அந்த வீட்டோட ஓனரான டாக்டர் சாய் தான் என்ன கடத்திருக்காங்க, என்ன மர்டர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, இத்தனையும் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ உனக்கும் தண்டனை கிடைக்கும்னு நினைக்கிறியா, அப்படிலாம் நீ நினைக்காத, கண்டிப்பாக டாக்டர் சாயை நான் தண்டிச்சே தீர்வேன், மன்னிக்கவே மாட்டேன், அதெல்லாம் டாக்டர் சாயோட பொண்ணுக்கும் தண்டனை கிடைக்கும், அவரோட பொண்ணு அப்படிங்கிறதுனால. ஆனால் நீ உங்கள் வீட்டில் சர்வெண்ட்டாக தான் வேலை செஞ்சிருக்க, உனக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துப்பேன், ஏன்னா நீ என் உயிரை காப்பாற்றிருக்கேன், எனக்கு மருத்துவம் பார்த்துருக்க, உனக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துப்பேன், என் பக்கத்துலேயே இரு அப்படிங்கிறாங்க. நம்ம மைனாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, நான் தான் டாக்டர் சாயோட பொண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு வாய் எடுத்துட்டாங்க, நான் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் வெளியே இருந்து கூப்பிடுறது பாடி கார்டு தான். இந்த மாதிரி சீக்கிரம் கிரவுன் பிரின்ஸ் கொஞ்சம் வெளியே வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு கிரவுன் பிரின்ஸ் எழுந்ததுக்கு அப்புறமாக ஏஞ்சல் ஏன் இப்படி அழற பாரு, அழுது முகமே வீங்கி போன மாதிரி இருக்கு, நீ தைரியமான பொண்ணாச்சே, இவ்வளோ அழுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது, என் பக்கத்துலேயே இரு, என்னை விட்டு ஒரு இன்ச்சு கூட எங்கேயுமே நகர்ந்துடாத, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரை தொடச்சு விடலான்னு வருவாங்க. ஆனால் எங்கேன்னு வெளியிருந்து பாடி கார்டு கூப்பிடுவாங்களா, சரி நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் நான் வந்துட்டு அப்படின்ட்டு வெளியே வருவாங்க. வந்தவர் கேட்பாரு, அந்த ஏஞ்சல் பொண்ணு ரொம்ப வியர்டா நடந்துக்கிற மாதிரி இருக்கு, ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, உனக்கு ஏதாவது தோணுதா பாடி கார்டுன்னு கேட்க, என்ன கிரவுன் பிரின்ஸ் நீங்க கிரவுன் பிரின்ஸ்னு தெரியாம அந்த பொண்ணு பட்டுக்கு தூடுக்கா என்னென்னமோ பேசிருச்சு, திடீர்னு நீங்க கிரவுன் பிரின்ஸ்னு தெரிய வரப்போ ஒரு அதிர்ச்சி இருக்கும் இல்லையா, அதுதான் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரி தாத்தா எதுக்கு என்ன கூப்பிட்டாரு அப்படிங்கிறப்ப நீங்க தானே இந்த வில்லேஜ் ஆஃபீஸில் வர சொல்லியிருந்தீங்க, அவங்க வந்திருக்காங்களாமா, அதான் தாத்தா உங்களை கூப்பிட்டு விட்டாரு அப்படின்னதும் இவரே கைப்பட நம்ம கிரவுன் பிரின்ஸை எழுதுறாங்க, இந்த மாதிரி கிரவுன் பிரின்ஸை அரெஸ்ட் பண்ணிட்டோம், கிரவுன் பிரின்ஸை பேலஸ்க்கு அனுப்பிச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரவுன் பிரின்ஸை எழுதி அது இந்த வில்லேஜோட அந்த ஹெட் ஆஃபீஸர் கிட்ட கொடுத்து பேலஸில் கூட டெலிவரி கொடுக்க சொல்றாங்க. கிரவுன் பிரின்ஸை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் பேலஸ்க்கு கிடைச்சதும் தூஷங்குக்கும் கிடைக்குது. என்னது ஆனால் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன எதுன்னு பார்க்கலான்னு வர்றதுக்குள்ள அரசரோட மெய்டு இருப்பாங்க இல்லையா, மேல் மெய்டு,
அவரு வந்து திடீர்னு அரசருக்கு என்னாச்சுன்னு தெரியல, ரத்தமா கொப்பிச்சு வாந்தி எடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அரசரை பாக்குறதுக்காக வராங்க. அங்க டாக்டர் சாய் வந்திருப்பாங்க. ஆனா ராணி தான் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. சோ அந்த ராயல் கார்டு வந்துட்டு கத்தி மேல நிக்க வச்சிருக்காங்க. தூஷங்க இருந்துட்டு ஏன் இவங்களை உள்ள விட மாட்டேன்றீங்க அப்படிங்கிறப்போ மெய்டு வந்து சொல்றாங்க, இல்ல ராணியோட உத்தரவு யாரையும் உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இருக்கேன்னு சொல்லுங்க, அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு அறிவிக்கிறாங்க. தூஷங்க அப்படிங்கிறதுனால ராணி உள்ள வர்றதுக்கு அலோ பண்றாங்க. வந்து பார்த்து தூஷங்குக்கும், ஏன்னா அவருக்கு ரத்தமா வாந்தி எடுத்துட்டு இருக்காரு அரசர். பார்த்து ரொம்ப கஷ்டமா போயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியல, பயமா இருக்கு. வெளியே வந்துட்டு இந்த தூஷங்கோட தாத்தாவை அவங்க ஃப்ரெண்ட் அமைச்சர் தனியா கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப கிரவுன் பிரின்ஸ் நம்ம கூப்பிட்டு இருக்கிறவர் கிரவுன் பிரின்ஸே கிடையாதுங்க. அந்த பட்டத்தை அவர்கிட்ட இருந்து பறிச்சாச்சு. தூஷங் இன்னும் கிரவுன் பிரின்ஸ் ஆகல. அப்படி தூஷங் இன்னும் கிரவுன் பிரின்ஸ் ஆகாம இருக்கிறப்போ அரசர் இறந்துட்டார் அப்படின்னா தூஷங்க கிரவுன் பிரின்ஸ் ஆக்க முடியாது. அதுக்கு பதிலா ராஜமாதா கையில தான் மொத்த ராஜ்யமும் போயிடும். ராஜமாதா கையில போயிடுச்சு அப்படின்னா டாக்டர் சாய் தானே எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அப்ப அவங்க 2 பேரோட ராஜ்யம் தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இது தூஷங்கோட தாத்தாக்கு தெரியாம இல்ல. ஆனா அரசருக்கு திடீர்னு இப்படி ஆகும். தூஷங்க வந்து கிரவுன் பிரின்ஸா உட்கார வைக்கிறதுக்குள்ள இப்படி சீரியஸ் ஆவாருங்கிறது தெரியல. அந்த சமயத்துல தான் ஃப்ரெண்ட் அமைச்சர் கேக்குறாங்க, அன்னைக்கு அரசரை பாக்குறதுக்காக ராணி இந்த வெளியே இருந்த அரண்மனைக்கு வெளியே இருந்த டாக்டர் கூப்பிட்டு வந்தாங்க இல்லையா. ஒரு அரசர் செக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமாக நீங்க தனியா போய் அவர் விசாரிச்சீங்க, என்ன விசாரிச்சீங்க, அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேக்குறதுக்கு இப்ப தூஷங்கோட தாத்தா அந்த பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. இந்த டாக்டர் பிடிச்சி விசாரிச்சிருப்பாங்க. பாரு, நீ தானே இப்போ வந்து செக் பண்ணிட்டு போன, சொல்லு, அரசர் ரெக்கவர் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த மருத்துவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அரசருக்கு பாய்சன் கொடுத்துருக்காங்க. அது என்ன பாய்சன், சாதாரண இந்த செடியில இருந்து கிடைக்கிறதோ இல்ல வேற ஏதாவது பூக்கள் இருந்து கிடைக்கிற பாய்சனோ கிடையாது. விஷ பறவைன்னு ஒரு பறவை இருக்கான், அதோட ரெக்கையிலேயே விஷம் இருக்குமா. அந்த விஷத்தை தான் அரசருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட விஷத்தை யாருமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லியிருந்திருப்பாங்க. இதை இந்த தூஷங்கோட தாத்தா சொல்றப்போ ஃப்ரெண்ட் அமைச்சர் கேட்கறாங்க, யாருமே அந்த விஷத்தை பார்த்ததில்ல அப்படின்னு இந்த டாக்டருக்கு மட்டும் எப்படி தெரியுங்கிறப்போ அரசரோட உடம்புல இருக்கிற சிம்டம்ஸ், அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு விஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டருக்கு ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வச்சு அரசருக்கு இருக்க சிம்டம்ஸை பார்த்து தான் அவர் சொன்னாரு. சரி, அந்த பாய்சனுக்கு ஏதாவது கியூர் இருக்கா, ஆன்டிடோட் இருக்கு, அதை பத்தி ஏதாவது கேட்டீங்களா அப்படிங்கிறப்ப அதை பத்தி கேட்டப்ப தான் சொன்னாரு, எங்களை மாதிரி மருத்துவர்களுக்கு தெரியாது, ஆனா அரண்மனையிலேயே இருக்கிற மருத்துவர்களுக்கு தெரியும். அரண்மனையில இந்த மாதிரி விஷத்துக்கான குறிப்புகள்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு எப்படி மாத்து மருந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது குறிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொன்னாங்க. சரி, இதெல்லாம் வச்சு நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்ட் அமைச்சர் கேட்க வேற வழியே இல்ல, அரசரை இந்த டாக்டர் சாயை தவிர்த்து வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு தூஷங்கோட தாத்தா சொல்றாங்க. இந்த பக்கமாக கிரவுன் பிரின்ஸ் தான் காட்டுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி சோகமா இருப்பாரு. பாடி கார்டு என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு தெரியல, எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி வெடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அது வந்து அவருக்கு வருது. அவங்க அப்பாக்காங்க அப்படி இருக்கிறது இவருக்கு தெரியல, பட் அந்த ஃபீல் வந்து இவரால் உணர முடியுது. இங்க அரசருக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ல கொடுக்குறாங்க, ஆனா அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அரசருக்கு வயது ரத்தம் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. இதை பாக்குற தூஷங்களை தாங்கவே முடியல. உடனே தூஷங் வெளியே வந்து டாக்டர் சாயை பாக்குறாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், தனியா வாங்க அப்படிங்கிறப்போ, இல்ல இளவரசரே, இப்பொழுதுக்கு வர முடியாது, நான் இங்க தான் இருக்கணும், ஒருவேளை ஏதாவது மருத்துவ உதவி தேவைப்பட்ட அப்படிங்கிறப்ப ப்ளீஸ் என் கூட வாங்கன்னு கூப்பிட்டு வந்து ராஜமாதாவோட சேம்பருக்கு கூப்பிட்டு போய் 2 பேருக்கு பொதுவா விழுந்து வணங்கி கும்பிட்டு, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன், நீங்க சொன்ன மாதிரி எனக்கு கிரவுன் பிரின்ஸ் ஆக்குங்க, அதுக்கப்புறமாக உங்க மகளான மயுனாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், தயவு செய்து எங்க அப்பா அரசரை காப்பாத்துங்க, அதுக்கப்புறம் கிரவுன் பிரின்ஸ் எங்க அண்ணனை வந்து போக விடுங்க, அவனை வந்து துரத்தாதீங்க அப்படிங்கிறாங்க. டாக்டர் சாய் இருந்துட்டு இதை பார்ப்ப தூஷங், நீ ரொம்ப நிறைய டீலிங் வைக்கிற, அதெல்லாம் ஒத்து வராது அப்படிங்கிறாங்க. ஏன்னா கிரவுன் பிரின்ஸை நம்ம அப்படியே விடுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சாய் சொல்றாங்க. ஆனா நீங்க அந்த அளவுக்கு கிரவுன் பிரின்ஸை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னா நான் வந்து எங்க அண்ணன் கிட்ட சொல்றேன், ஆனா ப்ளீஸ், நான் உன் லைஃப் முழுக்கவும் நீ வந்து ஒளிஞ்சு மறைஞ்சே வாழுன்னு சொல்றேன். எங்க அண்ணன் நான் சொன்னா கேட்பான். அதுவும் உங்களுக்கு இன்னும் பயமா இருக்கு அப்படின்னா இந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு எங்க அண்ணன் போற மாதிரி கூட நான் பண்ணிடுறேன். நான் அப்பாக்கு இப்படி எல்லாம் ஆயிருக்கு, இந்த மாதிரி டீலிங் எல்லாம் போட்டதுனால தான் அப்பாவை காப்பாத்திருக்காங்க அப்படின்னு நான் சொன்னா கண்டிப்பா எங்க அண்ணன் கேட்பான். ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுற சமயத்துல டாக்டர் சாய்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ராஜமாதா இருந்துட்டு, சரி நீ சொன்னதுக்கெல்லாம் நான் வந்து ஒத்துக்கிறேன், ஆனா கிரவுன் பிரின்ஸை ஓடி போன அந்த கிரவுன் பிரின்ஸை சமாளிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நீ கொடுத்த வாக்க நீ பெர்ஃபெக்டா காப்பாற்றணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அரசரானும் அப்பாவை காப்பாத்தி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அரசர் இருக்கிற சேம்பருக்கும் வராங்க. ராஜமாதா உள்ள அலோ பண்றது இல்ல. ராயல் கார்டு வந்து தூஷங்க பார்ப்பாங்க. தூஷங் வந்து அலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனா ராஜமாதா வந்ததை பார்த்ததும் பிடிக்கவே இல்லை ராணிக்கு. நீ எதுக்கு வந்து வெளியே போ அப்படிங்கிறப்போ ராஜமாதா இருந்துட்டு, நீ பயங்கர ஷாக்ல இருக்க, நீ பண்ற வேலையனாலே அரசரோட உயிருக்கு வந்து ஆபத்தாயிரும், நீ ஃபர்ஸ்ட் உன்னோட சேம்பருக்கு போ அப்படிங்கிறாங்க. ராணி போமாட்டேன்னு சொன்னது வெளியே இருக்கிற பணிப்பெண்களை கூப்பிட்டு ராணியை இழுத்துட்டு போக சொல்றாங்க. என்ன வேணா நீ கொண்டு கூட போட்டுக்கோ, நான் என் கணவனை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அவங்க துள்ளுறாங்க, துடிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தூஷங்க பார்த்துட்டு, டே ஏதாவது சொல்லுடா பண்ணுடா அப்படிங்கிறப்போ, அம்மா நீ உன்னோட சேம்பருக்கு போ அப்படிங்கிறாங்க. என்னடா தூஷங்க இப்படி சொல்ற, இவங்க கிட்ட டீலிங் போட்டுக்கிட்டியாடா, உன் தாத்தா பண்ண தப்ப நீயும் பண்ணிடாதடா, இதுக்கு 2 விஷப்பாம்புடா, உங்க அப்பாவை கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த பணிப்பெண்கள்லாம் ராணி அப்படி குண்டு கட்ட தூக்கிட்டு போயிருவாங்க.
அதுக்கப்புறமாக இந்த டாக்டர் சாய் அரசரோட முகத்தை மட்டும் கவர் பண்ற மாதிரி ஒரு திரையோட ஒரு பாக்ஸ் மாதிரி வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு அந்த மூலிகையெல்லாம் போட்டு சம்திங் அதையும் உள்ள வைப்பாங்க. வச்சதுக்கு அப்புறமாக இது என்னது ஏதுன்னு ராணியோட அப்பா கேட்கறதுக்கு, இது அரசர் உடம்புல இருக்கிற பாய்சனை கொஞ்சம் கம்மி பண்ணும், அரசர் இதுக்கு அப்புறமாக ஸ்டேபிளா பிரீத் பண்ணுவாரு, அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் ரத்த வாந்தி எடுக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. அரசரோட உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. இந்த பக்கமாக பாடி கார்டு வந்துட்டு கிரவுன் பிரின்ஸ் கிட்ட கேட்பாங்க, இப்போ நீங்க ஓகேவா இருக்கீங்களா, இன்னும் மனசு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்போ, இல்ல பாடி கார்டு இப்போ நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் ராணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தலை வெடிக்குது. தலையை ஒரு துண்டு எடுத்து கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. தூஷங் வந்து, அம்மா அப்பா வந்து இப்போ பெட்டரா இருக்காரு, நல்லா பிரீத் பண்றாரு அப்படிங்கிறப்போ, நிஜமாவா, நான் உடனே அந்த சேம்பருக்கு போகணும், நான் என்னோட அரசரை பார்க்கணும் அப்படிங்கிறப்போ, அம்மா அமைதியான நான் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்கு, காமா உட்காந்து நான் சொல்றதை கேளு, நான் முடிவு பண்ணிட்டேன், நான் கிரவுன் பிரின்ஸ் ஆகிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்போ, அப்படிலாம் நீ பண்ணவே கூடாது, ஏன்டா அந்த முடிவெடுத்த, யாரை கேட்டுற முடிவெடுத்த அப்படிங்கிறப்ப, எனக்கு தெரியுமா என் அண்ணனை தான் கிரவுன் பிரின்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மட்டும் இல்லை நீ தான் ஆசைப்பட்டு எனக்கு தெரியும், என்ன நடந்தாலும் அண்ணன் தான் கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிற முடிவில் நீ இருந்தேங்கிறது எனக்கு தெரியும், அதனால நம்ம ராயல் சீல் அண்ணன் கிட்ட கொடுத்து விட்டுருக்கு அப்படிங்கிறப்போ, உனக்கு எப்படி அது தெரிஞ்சது, நான் கிரவுன் பிரின்ஸ் தப்பிச்சு போறப்போ உங்ககிட்ட கொடுக்க சொன்ன பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தியா, அப்படின்னா நீ அப்போ வந்து என்கிட்ட கேட்டிருக்கணுமே அப்படிங்கிறப்போ, நான் ஓப்பன் பண்ணி எல்லாம் பார்க்கலாமா, ராயல் சீல் காணும் அப்படின்னு எனக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமாக நான் கெஸ் பண்ணேன், ராயல் சீல் இருந்தால் தான் எனக்கு கிரவுன் பிரின்ஸ் ஆக்க முடியும், அதனால தான் ராயல் சீலை அண்ணங்கிட்டே நீ கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஏன்டா அம்மா ராயல் சீலை உன் அண்ணன் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சதுல உன்னோட ஃபீலிங்ஸ் வந்து ஹர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ, இல்லம்மா நீ அண்ணன் கிட்ட ராயல் சீல் கொடுத்ததை பத்தி எனக்கு எந்த ஒரு கஷ்டமாலாம் கிடையாதுமா, ஆனா அது என்கிட்ட இருந்தே மறைச்சிட்டு பாத்தியா, அதாம எனக்கு கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி அந்த ராயல் சீலை வந்து உங்க அண்ணன் கிரவுன் பிரின்ஸ் கிட்ட தானே கொடுத்து விட்டுருக்க அப்படின்னு நீ சொல்லியிருக்கலாம்ல, அப்படி என்ன நம்பலன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிறப்போ, ஆக்சுவலா ராணிக்கு சொல்லக்கூடாதுன்னு இல்லை, அரசர் கடைசியா ராயல் சீலை பாதுகாப்பா வை அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்க வச்சிருக்கேங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, உன்னை தவிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் மயக்கம் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ராணி பிளான் பண்ணியிருப்பாங்க, நாம வச்சுக்கிட்டா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கிரவுன் பிரின்ஸ் கிட்ட கொடுத்து விட்டுருப்பாங்க. ஈவன் ராணி தான் ராயல் சீலை எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் அந்த ராணியோட மெய்டுக்கே தெரியும், அது கிரவுன் பிரின்ஸ் கிட்ட தான் போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது கூட அந்த ராணியோட மெய்டுக்கு தெரியாது. அடிச்சு பிடிச்சி விசாரிக்கிற உண்மையை சொல்லிட்டு என்ன பண்றது, அதனால யாருக்குமே தெரியாம ரகசியமா வச்சிருந்திருப்பாங்க. ஏமா நான் அந்த அளவுக்கு தகுதியானவன் இல்ல, உங்க நம்பிக்கை நான் சம்பாதிக்கல, அதனால தானே நான் கிரவுன் பிரின்ஸ் ஆகக்கூடாது நீங்க நினைச்சீங்க அப்படிங்கிறப்ப, ஐயோ அப்படியெல்லாம் இல்லடா அப்படின்னு ராணி பரிதவிக்கிறாங்க. நான் சொல்ல முடியல, டே நீ கிரவுன் பிரின்ஸ் ஆயிட்டா அப்படின்னு சொன்னா உன் தாத்தாவே உன் அப்பாவை கொன்னுருவாருடா, உன்னை அரசராக்கிடுவாருடா அப்படிங்கறத சொல்ல முடியல, அதனால நீ கிரவுன் பிரின்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப எதிர்பார்க்காங்க. ஆனா நம்ம தூஷன் இருந்துட்டு, அம்மா நான் முடிவு பண்ணிட்டேன், நான் கிரவுன் பிரின்ஸ் ஆகிறதாக முடிவு பண்ணிட்டேன், அது மட்டும்தான் இருக்கு அப்பாவை காப்பாத்துறதுக்கு, நான் எடுத்த முடிவுல நான் ஸ்டிக்கா இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் நம்மளோட கிரவுன் பிரின்ஸுக்கு தோணிக்கிட்டே இருக்கு, என்ன ஆச்சு, எதுக்கு அந்த ஏஞ்சல் பொண்ணு அவ்வளோ அழுன்னு அழுது, என்னமோ சொல்ல வந்தாலே அதுக்குள்ள நம்ம வெளியே வந்துட்டோம், தாத்தா நம்மளை பாக்குறதுக்கு கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு சரி எகைன் போய் அந்த பொண்ணை பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ அது பாடி கார்டுக்கு தெரிஞ்சிருது, கிரவுன் பிரின்ஸ் இப்படி பொசுக்குன்னு பொண்ணுங்களோட சேம்பருக்கு போனீங்க அப்படின்னா நல்லா இருக்கு, அதாவது நீங்க தாத்தா வீட்டில் இருக்கீங்க பார்த்துட்டு நடந்துக்கோங்க அப்படிங்கிறப்போ, சரிடா நான் பாத்துக்கிறேன், டக்குன்னு அவளை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன், காலையில ரொம்ப அழுதாலும் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைனாவை பார்க்க வந்து ஏஞ்சல் சொல்லு, காலையில் என்னமோ சொல்ல வந்த, ரொம்ப அழுத, மன்னிப்பு கேட்ட, என்ன சொல்ல வந்த இப்போ சொல்லு, நான் கேட்குறேன் அப்படிங்கிறப்போ மயுனா எல்லா உண்மையும் சொல்லிடுறா, நீங்கள் தான் எனக்கு ஏஞ்சல்னு பேர் வச்சிங்க, என் பேர் மயுனா, அண்ட் தென் நான் டாக்டர் சாயோட வீட்டில் வந்து சர்வெண்ட்டாக வந்து வேலை செய்யல, நான் அந்த டாக்டர் சாயோட பொண்ணு அப்படிங்கிறத போட்டு உடச்சிடுறாங்க. நம்ம கிரவுன் பிரின்ஸுக்கு என்ன நடக்குது அப்படின்னு ப்ராசஸே பண்ண முடியல, என்ன சொல்ற அப்படிங்கிறப்போ, ஆமா உங்களை வந்து தெரியாம தான் என் அப்பா கடத்திட்டாரு, ஏன்னா நான் வந்து கிரவுன் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நான் விதவை ஆயிடுவேன், கிரவுன் பிரின்ஸ் இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி என்னோட ஜாதகத்தில் இருக்கு, அதனால ரிச்சுவல் பண்றதுக்காக யாரோ ஒருத்தங்களை கடத்துறதுக்கு உங்களை கடத்திட்டாங்க, உங்களை தான் கடத்தினாங்க, நீங்க அப்பாக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாம என் அப்பாவோட பொண்ணு டாக்டர் சாயோட பொண்ணு நீங்க யாரை நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த பொண்ணு தான் என்னோட சர்வெண்ட் லேடி, அந்த பொண்ணுக்கு மருத்துவம் பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது, பட் உங்களை வந்து நல்லபடியாக காப்பாத்தி கொண்டு போய் விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்க கூட வந்தேன், உங்க அப்பா உங்களை தெரியாம தான் கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமயத்துல புரியுது, இதை பாரு நீ வந்து உன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சிருக்க, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கேன், நான் தான் கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிற ஐடென்டிட்டியை நான் மறைச்சிருக்கேன், எனக்கு புரியுது, அண்ட் தென் உன் அப்பா பண்ண கிரைமுக்கு உன்னை வந்து பலிகடை ஆக்க முடியாது, அதுவும் எனக்கு புரியுது, நீ டாக்டர் சாயோட மகளாக பிறந்ததை தவிர்த்து நீ வேற எந்த தப்பும் பண்ணல, அது எனக்கு புரியுது, என்னோட அறிவுக்கு என் பிரெயினுக்கு எல்லாமே புரியுது, பட் என் மனசுக்கு புரிய மாட்டேங்குது, மனசால ஏத்துக்க முடியல, உன் அப்பா இவ்வளோ பெரிய பாவி தெரியுமா அப்படிங்கிறப்போ, இல்லைங்க உங்களை தெரியாம தான் கடத்திட்டாங்க அப்படிங்கிறப்போ அந்த ஒரு விஷயம் இல்லை, அதுக்கு அடுத்து நிறையா இருக்கு, உன் அப்பாவாலும் அப்பாவோட கையில் சில உயிர்கள் போயிருக்கு தெரியுமா, உன் அப்பா ஒரு கொலைகாரன், இதுக்கப்புறம் உன் அப்பாவுக்கு நீ சப்போர்ட் பண்ண போறியா அப்படிங்கிறப்போ மையனா ஒன்றும் சொல்லாமல் அழுதுகிட்டே இருப்பான். அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாமல் கிரவுன் பிரின்ஸ்லேருந்து வர்றப்போ, இதை பாரு சீக்கிரமாக நம்ம தலைநகருக்கு போயிடுவோம், அங்கே நான் பத்திரமும் வீட்டில் கொண்டு நான் ஒப்படைச்சிடுறேன், அது வரைக்கும் நீ தான் டாக்டர் சாயோட பொண்ணு அப்படிங்கிறது இங்கே இருக்கிற யாருக்கிட்டையும் சொல்லாத, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட சேம்பருக்கு வந்துடுவாரு. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய மனசுக்குள்ளே ஓடுது, நம்மளை கத்தியால் குத்தினதுக்கு காரணம் டாக்டர் சாய் தான், அதுக்கப்புறம் நடந்தது அப்பாவுக்கு விஷம் வச்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மைண்டுக்குள்ளே ஓடுது. அட் த சேம் டைம் மைனாவோட சேர்ந்து ட்ராவல் பண்ண சமயத்தில் அவங்க கூட ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கு இல்லையா, அதுவும் மைண்டுக்குள்ளே வருது, இப்போ தாண்டா காதலிக்க ஆரம்பித்தோம், அதுக்குள்ள சோழியை முடிச்சு விட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு பேருக்கு இருக்கும். வீட்டெல்லாம் நம்ம கிரவுன் பிரின்ஸுக்கு தூக்கமே வரல. அடுத்த நாள் எழுந்து சரி நம்ம மயுனா எப்படி இருக்கான்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வராங்க.
மயூனா கொஞ்சம் வெளியே வா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா சத்தமே காணோம். கடைசியில் உள்ள போய் பார்த்தா அங்கே மயூனா இல்லை. ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் அவங்க பாட்டு கிளம்பி வந்துட்டாங்க. மன்னிச்சிருங்க, சொல்லாம கொள்ளாம கிளம்பி வர்றது அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப அசிங்கமாக தான் இருக்கு. ஆனால் ஒரு ப்ராப்பரான குட் பை உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு கூட எனக்கு வந்து தெம்பில்லை. அப்பா பண்ணதெல்லாம் தப்பு தான், பாவம் தான். ஆனால் அதுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னோட வீட்டுக்கு போய்க்கிறேன். நீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு பாருங்க. உங்களுக்கு இதுக்கப்புறம் மருத்துவ உதவி தேவைப்படாது. சாப்பாடுல மட்டும் கொஞ்சம் பார்த்து காரம் அதிகமாக சேர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாங்க. இவங்க கரெக்டாக வர்றதுக்கும் ஆப்போசிட்ல டாக்டர் சாயோட பாடி கார்டு சில ஆட்களும் வருவாங்க. ஏன்னா கிரவுன் பிரின்ஸ் வந்துட்டு அவங்க தாத்தா வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு நியூஸ் கிடைச்சிருச்சு இல்லையா, அரெஸ்ட் பண்ணியாச்சு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ கண்டிப்பா மயூனாவும் அங்கே தான் இருப்பா, போய் பாரு அப்படின்னு அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது எதுக்கால மீட் பண்றாங்க. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பாடி கார்டு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு மயூனா பேசுறான். பாடி கார்டு நான் உங்களை அண்ணன் மாதிரி தான் நினைச்சேன், ஆனால் நீங்க கூட என்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லாம ஏமாத்திட்டீங்க இல்லையா. கிரவுன் பிரின்ஸ் தானே அது. கிரவுன் பிரின்ஸை கொல்றதுக்காக தான் அப்போ இத்தனை வேலையும் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வீட்டுக்கு போகணும். நீங்கள் கிரவுன் பிரின்ஸை தேடி போகக்கூடாது. இது என் மேலே சத்தியம். என் அப்பா கொடுத்த அந்த ஆர்டருக்கு எதிராக வேலை செய்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது ஆகிடும், நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன், அப்பாட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்கு. இதை பாருமா, என்னை பற்றி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. என்னோட ஒரே ப்ரையாரிட்டி வந்து நீ நல்லா இருக்கணும், உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான். நீ இவ்வளோ தூரம் கேட்கறதுனால வா நம்ம எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கே போகலாம். நாங்கள் கிரவுன் பிரின்ஸை தேடி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கமாக அரண்மனை தான் காட்டுறாங்க. அரசருக்கு இப்போ ஓரளவுக்கு அந்த பிரீத்திங்கெல்லாம் ஸ்டேபிளாக இருக்குது, கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு தூஷன் கிட்ட டாக்டர் சாயும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாக அதே ராஜமாதா கிட்டையும் சொல்கிறப்போ, சரி சாய், எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் இருக்குது. நாம் இந்த தூஷங்க நம்பலாமா? தூஷங்கோட தாத்தாவே நம்மக்கிட்ட ஒரு பிளான், அவன் ஒரு பிளான்னு சொல்லிட்டு டபுள் கேம் ஆடினா. தூஷங்க கிரவுன் பிரின்ஸ் ஆக்கணும் அரசரியை போட்டு தள்ளுற பிளானை தான் வந்துட்டு தூஷங்கோட தாத்தா வச்சிருந்தான். இப்போ தூஷங்க வந்துட்டு எப்படியாவது அப்பாவை காப்பாத்துங்க, நான் கிரவுன் பிரின்ஸ் ஆகுறேன், உங்க பொண்ணு மைனாவை கட்டிக்கிறேன், எங்க அண்ணனை மட்டும் தேடாம விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ டீலிங் போட்டிருக்கான். இவன் அப்படியே நம்பலாமா அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க, நீங்க உங்களுக்கு என்ன டவுட் வருது அதே டவுட் எனக்கும் வருது. அதனால தான் நான் இந்த தூஷங்கோட தாத்தாவை பத்தி கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கிடைச்சது. ஸ்லேவுங்கள்லாம் வந்து யார் என்ன அப்படிங்கிறத மெயின்டைன் பண்றதுக்காகனே சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. இப்போ இருக்கிற ஸ்லேவ் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி பல காலமா ஸ்லேவா யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ற டிபார்ட்மெண்ட். அங்கதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. இந்த தூஷங்கோட தாத்தா இருக்காரு இல்லையா, அந்த தாத்தாவோட பாட்டி வந்து ஸ்லேவ், அதாவது ஒரு ஸ்லேவுக்கு பிறந்தவங்க அவங்க. என்ன சொல்ற சாய் அப்படிங்கிறப்போ, ஆமா, நான் அந்த டைம்ல ஜப்பானோட ஆதிக்கம் வந்து நம்மளோட நாட்டில் இருந்தது. அந்த சமயத்திலேயே வந்து இவங்க ஸ்லேவுக்கு பொண்ணா பிறந்துட்டாங்க. யாரு? இந்த தூஷங்கோட தாத்தாவோட பாட்டி. அதுக்கப்புறம் ஜப்பானோட அந்த ஆதிக்கத்திலிருந்து நம்ம நாட்டு விடுதலை ஆகிற சமயத்துல இவங்க எந்த வீட்டுல வந்து ஸ்லேவா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த வீட்டோட ஓனரோட ஒய்ஃப்னா அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனா யாரெல்லாம் ஸ்லேவா இருந்தாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா ஒன்ஸ் இப்படி ஸ்லேவா இருந்தவங்க ஒரு பெரிய ஆளா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட தகுதி மாறிடும் இல்லையா, அவங்க ஸ்லேவா இல்லாம மாறிடுவாங்க. அதுக்கப்புறமாக என்னென்ன டீட்டெயில்ஸ் ஆகும், அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க ஸ்லேவ் கிடையாது, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவங்களும் ஸ்லேவா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இப்படியே வந்திருக்கு. அதன் வகையில தான் இப்போ தூஷங்கோட தாத்தா வரைக்கும் வந்து நிக்குது. இதெல்லாம் கேட்ட ராஜமாதா இருந்துட்டு, அப்போ தூஷங்க கிரவுன் பிரின்ஸ் ஆக்க முடியாது இல்ல? ஆமா, ஆக்க முடியாது. ஏன்னா நம்மளோட பழக்க வழக்கத்தின்படி அம்மாவோட வம்சாவளி தான் பேசும். அப்படி பார்த்தா தூஷங்கோட தாத்தாவோட பாட்டி ஸ்லேவ் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு பிறந்த குழந்தையும் ஸ்லேவ் தான், அடுத்தடுத்து வந்தவங்க எல்லாருமே ஸ்லேவ் தான். ஈவன் இப்ப இருக்கிற ராணி வரைக்கும் எல்லாரும் ஸ்லேவ் தான். ஈவன் தூஷங்கும் ஸ்லேவ் தான். நான் இந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா நம்ம கிட்ட இல்லாத ஒரே ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னா, இவங்க ஸ்லேவ் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் வந்து ஃபைல் ஆயிருக்கும், அது மட்டும் மிஸ்ஸிங் ஆகுது. அதை மட்டும் நான் தேட சொல்லியிருக்கேன். ஏன் அது தேடுறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அந்த ஜப்பான் நாட்டோட ஆதிக்கம் நம்ம நாட்டில இருந்து போற சமயத்துல சில இடங்கள் வந்து நெருப்பு வச்சாங்க, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடங்களை. அதுல அந்த ஸ்லேவுக்கான டாக்குமெண்ட்ஸ் எரிஞ்சு போச்சா என்ன அப்படிங்கிறது தெரியல. இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தேட சொல்லியிருக்கேன். ஆனா அது கிடைச்சாலும் ஓகே, பட் அது கிடைக்கிறதுக்கு டைம் ஆகும். அதுக்குள்ள தூஷங்கோட தாத்தாவோட அந்த ஃபேமிலியை பத்தி அவங்களோட பாட்டியை பத்தி எல்லாம் விசாரிக்க சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இது போதும், இது நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இதை மட்டும் வச்சு இவன் ஒரு ஸ்லேவ் அப்படின்னு தூஷங்கோட தாத்தாவை நம்ம கை காட்டிட்டாலே போதும், ஈஸியா அந்த ஆளை நம்மளோட வழியிலிருந்து அப்புறப்படுத்திடலாம் அப்படிங்கிறாரு டாக்டர் சாய். ராஜமாதாக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, இதை பாரு, நம்மள மாதிரியே அந்த தூஷங்கோட தாத்தாவும் பயங்கர கிரிமினல், நாம அவனை பத்தி இப்படி தேடுறோம் அப்படிங்கிறது அந்த ஆளுக்கு தெரிய வந்தா என்ன பண்றது அப்படிங்கிறாங்க. எஸ், தெரிய வந்துருச்சு. அந்த தாத்தாவோட ஃப்ரெண்ட் அமைச்சர் இருக்காரு இல்லைங்களா, அவர் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை பத்தியெல்லாம் அந்த டாக்டர் சாய் விசாரிச்சுட்டு இருக்கான், உன்னோட பாட்டிமாவை பத்தி பர்டிகுலரா விசாரிக்கிறானே அப்படிங்கிறப்போ இவருக்கு திக்குனாயிடுது. என்னது அப்படிலாம் விசாரிச்சுட்டு இருக்கானா? சரி, இதுக்கப்புறமாக டாக்டர் சாயை பத்தி தரோவா விசாரிக்கணும். அவனோட அப்பா யாரு, அம்மா யாரு, அவனோட தாத்தா பாட்டி எல்லாம் யாருங்கிறது நீ விசாரிக்கணும். ஏதாவது கிடைக்கும், அதை வச்சு அவனுக்கு எகென்ஸ்டா போறான் அப்படிங்கிறப்போ இவர் கேட்கிறாரு, ஒருவேளை டாக்டர் சாயை பத்தி அவருக்கு எகென்ஸ்டா போற மாதிரி எதுவும் கிடைக்கலன்னு என்ன பண்றது? கிடைக்கலன்னா உருவாக்குடா, ஏதாவது ஒன்று பண்ணணும். அந்த டாக்டர் சாய் என்னோட கழுத்தை சுத்தின பாம்பு, அவன் என் குறவழி பிடிக்கிறதுக்குள்ள நான் அந்த டாக்டர் சாயை முடிச்சு கட்டிடணும் அப்படிங்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட் அமைச்சருக்கு புரியாதது என்னன்னா, இவரோட பாட்டியை பத்தியெல்லாம் விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இவருக்கே டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிதான் ஒன்றும் புரியல. இந்த பக்கம் நம்ம கிரவுன் பிரின்ஸ் தான் காட்டுறாங்க. ஸ்லேவ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு நான் ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தேன் இல்லையா,
அந்த வகையில இப்ப நெருப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிற தாத்தா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா பிடிச்சிருக்கும்ப்பா அப்படின்னு இவரு சொல்றாங்க. ஏன்னா தூஷங்கோட தாத்தாக்கு எதிரே இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறப்போ கண்டிப்பா யாரா இருந்தாலும் அதை பயன்படுத்திக்க பாப்பாங்க, நீனும் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. அப்பதான் நம்ம கிரவுன் பிரின்ஸ் கேட்பாங்க, இப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க எப்படி கலெக்ட் பண்ணி வச்சீங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ்ல எப்படி கிடைச்சது அப்படிங்கிறப்போ, இதை பாருப்பா, உன் அம்மாவை பெத்த அப்பா நானு, நீதான் கிரவுன் பிரின்ஸ் ஆவ அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா சத்தியமா யாரா இருந்தாலும் அவங்க பேருன்னு கிரவுன் பிரின்ஸ் ஆகணும்னு நினைப்பாங்க இல்லையா, நான் நினைக்கிற மாதிரி. தூஷங்கோட தாத்தா அப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு தோணுச்சு. ஆனா குயின் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன குயின் வந்துட்டு அப்படி பேராசைப்படக்கூடிய, அதுவும் நியாயமே இல்லாம ஆசைப்படக்கூடிய பொண்ணு கிடையாது. ஸோ தூஷங்க வந்து கிரவுன் பிரின்ஸ் ஆக்கணும் அப்படின்ட்டு ராணி நினைக்க மாட்டான். ஆனா தூஷங்கோட தாத்தா நினைப்பாரு, எனக்கு டவுட் இருந்தது, உன் வழியில் அந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃபேமிலி பத்தியே நான் நிறைய விசாரிச்சேன். அப்போ எனக்கு இதெல்லாம் கிடைச்சது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிரவுன் பிரின்ஸ் கிட்ட சொன்னதுனால இவர் தான் அந்த டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு ஸ்லேவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதன் வகையில் தான் டாக்டர் சாய் இத்தனையும் விசாரிச்சிருக்காங்க. ஆனால் கிரவுன் பிரின்ஸ் தான் அனுப்பிச்சாங்கன்னு தெரியாது. ஒரு மொட்டை கடைசி ஏதோ போயிருக்கு. பட் அதை டாக்டர் சாய் நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு. சரி தாத்தா நான் கிளம்புறேன் அப்படிங்கிறப்போ பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்டையும் கிரவுன் பிரின்ஸையும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. மனசுக்குள்ளே இதுக்கு முன்னாடி இறந்து போன அரசர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, நல்ல அரசர்கள், அவங்க எல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்க தான் என் பேர் எனக்கு வந்து தெம்பு கொடுக்கணும் அப்படின்னு மனசுல வேண்டிக்கிறாங்க. நடந்து வந்துகிட்டே இருக்கிறப்போ மனசுக்குள்ள அப்படியே ஒரு விஷயம் வந்து நெருடலாவே இருக்கு பாடி கார்டுக்கு. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, அந்த ஏஞ்சல் பொண்ணு காணோம், திடீர்னு அவன் எங்கே போனா ஏது போனான்னு தெரியல, நீங்களும் அதுல இருந்து ஷாக்கிங்காகவும் இல்லை கிரவுன் பிரின்ஸ், ஏதாவது விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்க கிரவுன் பிரின்ஸ் எந்த பதிலும் சொல்றது இல்லை. இந்த பக்கம் மைனா வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாடி கார்டு கிட்ட வந்து கேட்குறாங்க டாக்டர் சாய், மைனா நல்லா இருக்கால என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு. அவங்க நல்லா தான் இருக்காங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ மைனா வந்து சொல்கிறா, நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அது கிரவுன் பிரின்ஸ்னு தெரியாம தான் கடத்திருப்பீங்க ரிச்சுவல் பண்ணுறதுக்கு. ஆனால் தெரிஞ்சதுக்கு அப்புறமாக நீங்கள் மன்னிப்பு தான் கேட்டுருக்கணுமே தவிர்த்து நிறைய மர்டர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. இதை பாரு, இதுக்கப்புறமாக அவன் கிரவுன் பிரின்ஸ் கிடையாது, அவனோட பேர் வந்து லீகன், அவ்வளோதான். எப்போவோ கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிற பட்டத்தை அவங்க கிட்ட இருந்து பறிச்சாச்சு. அவன் வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளி, அரசர், அவங்க அப்பனுக்கே வந்து அவன் விஷம் வச்சிருக்க, அந்த மாதிரி நிறைய வந்து பிரச்சனை அவன் மேலே இருக்கு. அதனால அவனை மறந்துட்டு கிரவுன் பிரின்சஸா உன்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சீக்கிரமா நீ அரண்மனைக்கு போகணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நீ உன்னை பத்திரம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா பேசுறீங்க, கிரவுன் பிரின்ஸே வந்துட்டு கிரவுன் பிரின்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்படி எப்படின்னு யாருக்கு கட்டி வைப்பீங்க? அவன் தான் கிரவுன் பிரின்ஸ் இல்லை, அவனுக்கு தம்பி தூஷங்க இருக்கான், அவனை தான் வந்து கிரவுன் பிரின்ஸ் ஆக்க போறோம், அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற, கிரவுன் பிரின்சஸா மாற போற அப்படிங்கிறாங்க. சத்தியமா முடியாதுப்பா, எப்படிப்பா அண்ணனுக்கு என்ன என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு தம்பிக்கு கட்டி வைப்பீங்களா அப்படிங்கிறாங்க. இதை பாரு, கிரவுன் பிரின்ஸை நான் தெரியாம தான் கடத்தினேன், ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ அந்த ஓடி போன கிரவுன் பிரின்ஸ் வந்து நம்ம குடும்பத்தோட எதிரி, நம்ம குடும்பத்தை அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா வேற வழியே இல்லை, தூஷங்க கல்யாணம் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம தூஷங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஒன்று எப்பவோ காதலிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற சமயத்தில் அதுதான் மைனாக்கு தெரியுமே, அங்கங்க பார்த்து நான் உன்னை லவ் பண்றேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு தானே இருந்தாரு தூஷங். இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது, எனக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னா வேற வழியே இல்லை, நீ வந்து தூஷங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும், தூஷங் கிரவுன் பிரின்ஸ் ஆயிடுவா, நீ கிரவுன் பிரின்சஸ் ஆயிடுவ அப்படின்னு சொல்ல நம்ம மயூனாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே உங்க ரூமுக்கு வருவாங்க. அப்போ வந்து அந்த சர்வன்ட் பொண்ணு கேட்பாங்க, என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு. ப்ளீஸ் நான் கொஞ்சம் தனியா இருக்கணும், இந்த பொண்ணு வெளியே அனுப்பிச்சிட்டு அழுகழுகையா வருது மயூனாக்கு. இந்த பக்கம் அரண்மனை தான் காட்டுறாங்க. அரசரோட சாம்பில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாங்க ராணி. இப்போ தூஷம் சொல்றாங்க, அம்மா ப்ளீஸ்மா நான் எடுத்துக்கிற முடிவை நம்புமா, டாக்டர் சாயை தவிர்த்து அப்பா வேற யாராலையும் காப்பாற்ற முடியாதுமா, புரிஞ்சுக்கோமா, என் முடிவையும் நம்பு அப்படிங்கிறப்போ ராணி இருந்துட்டு இருக்கட்டும் தூஷங், ஆனால் என் கண்ணு முனுக்கு தான் அரசருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ மெய்டும் சொல்லுவாங்க, ராணி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் இளவரசர் தூஷங்க வந்து நம்புறேன், நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறப்போ சில ராணிக்கு வேற ஆப்ஷனும் இல்லை, பையனை நம்பி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால சரி தூஷங் நீ என்ன தோணுதோ பண்ண, நான் உன்னை நம்புறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக இங்கே ராஜமாதாவோட மேட் அறக்க பறக்க வந்து டாக்டர் சாய் கிட்ட சொல்றாங்க, ராஜமாதாக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு எதுவும் சாப்பிட மாட்டேன்றாங்க, ரொம்ப வந்து அழுத்தமாக ஃபீல் பண்றாங்க, கொஞ்சம் இந்த சாம்பர் இந்த அரண்மனையெல்லாம் விட்டு வெளியே போனால் அவங்களுக்கு நல்லா இருக்கும் போல இருக்கு, அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறப்போ சரி நான் அது என்ன எதுன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு இந்த மெய்டை பார்த்து டாக்டர் சாய் சொல்லுவாங்க, உங்கள் லைஃப் மொத்தமும் ராஜமாதா ரயானுக்காக அப்படின்னே சொல்லி நீங்கள் அர்ப்பணிச்சிட்டீங்க, அவங்கள பற்றியே யோசிச்சிட்டீங்க அப்படிங்கிறப்போ எனக்கு வேற என்னங்க இருக்கு, அவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக டாக்டர் சாய் ராஜமாதா பார்க்க வந்து சாப்பிடாம நீங்கள் எப்படி வந்து தெம்பா இருப்பீங்க அப்படிங்கிறப்போ, சாய் என்ன நினச்சி கவலைப்படாதீங்க, எனக்கு ஏதோ பசி எடுக்கிறது இல்லையே தவிர்த்து மற்றபடி நான் நல்லா தான் இருக்கேன், நான் வந்து தெம்பா தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரி ஒன்று பண்ணுவோம், இங்க இருந்து அங்கே டெம்பரவரி ஒரு பேலஸ் கட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வேணா நம்ம போயிட்டு வரலாமா, பக்கத்தில் தான் புத்தர் கோயில் இருக்கு, சாமி கும்பிட்டு வரலாமா அப்படிங்கிறப்போ இப்போ இருக்கிற நிலமையில இப்படி நான் வெளியெல்லாம் போனால் யாராவது ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிறப்போ, நீங்கள் இந்த நாட்டோட ராஜமாதா, நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் யாரும் எதுவும் சொல்ல முடியாது, அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நம்ம மரண தண்டனை கொடுத்துருவோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும், அதில் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் வெளியே போயிட்டு வரலாம் அப்படிங்கிறப்ப ராஜமாதாக்கு அது ஓகே தான் படுது. இப்படி ராஜமாதா இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, வெளியே போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வர்றப்போ இது தூஷங்கோட தாத்தாக்கும் தெரிய வருது. அவர் ஒரு துப்பாக்கியெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு ஒரு ஆளை கூப்பிடுறாங்க, இதை பாரு
எனக்கு தெரியும் நீ நிறைய கடன் வாங்கியிருக்க, அந்த கடனுக்கு உன் பொண்ணையே விற்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்ட அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது. அந்த கடன் அடைக்கிறதுக்கு நான் நிறைய பணம் கொடுக்குறேன், நான் சொல்றதை நீ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து கிளம்பவும் செஞ்சுட்டாங்க. அங்கே போய் கோவில் எல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறமா தன்னோட மெய்டு கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ராஜமாதா சொல்லுவாங்க, இங்க இருக்கிற இந்த டெம்பரவரி பேலஸ் சீக்கிரம் கட்டிட்டாங்க அப்படின்னா நான் இங்கேயே வந்துடுவேன். ஏன்னா அந்த டெம்பரவரி பேலஸ்ல இருந்து சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி போற டிஸ்டன்ஸ்ல தான் ராஜமாதாவோட பையனை வந்து கொன்னு புதைச்சிருந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் நான் கடைசி காலத்துல என் பையன் பக்கத்துலயாவது இருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. மெய்டும் சொல்லுவாங்க, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க, இன்னொரு 4-5 மாசத்துல அந்த டெம்பரவரி பேலஸோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடும் சொல்றாங்க. அதுக்கப்புறமாக பல்லக்கில் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா இறங்கி நடந்து வந்துகிட்டே இருக்கிறப்போ தூஷங்கோட தாத்தா செட் பண்ண அந்த ஆள் அங்க துப்பாக்கியோட வெயிட் பண்ணிட்டே இருக்கான். பல்லக்கு கிட்ட வர வர அந்த இடத்துல ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ராஜமாதாவை தான் ஏன் பண்றான் அப்படிங்கறத டாக்டர் சாய் பார்த்துட்டாங்க. அவன் கரெக்டா ஷூட் பண்ண ராஜமாதா குறுக்கால வந்து ராஜமாதாக்கு எதுவும் ஆகாம இவரு வந்து அந்த குண்டடியை வாங்கிக்கிறாங்க. அப்படியே சரிஞ்சு போய் விழுறப்போ எல்லாரும் அங்கே பதட்டமாயிடுறாங்க. சே, மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தூஷங்கோட தாத்தாக்கு இருக்கும். அங்கே நின்று கத்துவான், சீக்கிரம் மருத்துவர் கூப்பிடுங்க, பாருங்க டாக்டர் சாய்க்கு அடிபட்டுருச்சு, சீக்கிரம் மருத்துவரை கூப்பிடுங்க, அதுக்கப்புறம் ராஜமாதாவை பத்திரமா அவங்க சாம்பர் கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறப்போ ராஜமாதா அப்படியே திரும்பி தூஷங்கோட தாத்தாவை பார்த்துட்டு, டேய் நீ தானே பண்ண, என்ன தைரியம் இருந்து அதை பண்ணிருப்ப அப்படின்னு சொல்றாங்க. ராஜமாதா கத்துறாங்க, யாரங்க, உடனே இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணுங்க, தூஷங்கோட தாத்தாவை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ அப்படியே தூஷங்கோட தாத்தாவும் பேரஞ்ச மாதிரி தான் நிற்பாங்க. ஆனால் அப்போ கூட டாக்டர் சாய் வந்து ராஜமாதாவோட கையை பிடிச்சிப்பாங்க. வேண்டாம் இப்போ அப்படி பேசாத அப்படிங்கிற மாதிரி தான் கையை பிடிச்சிப்பாங்க. உடனே வைத்தியரை கூப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்பொழுதுக்கு தூஷங்கோட தாத்தாவை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பெருசா எடுபடாம போயிருது. அதுக்கப்புறம் உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பல்லாக்கில் வந்து ராஜமாதாவை கூப்பிட்டு வருவாங்க. ராஜமாதா இறங்கி அவங்களுக்கான வந்து ஷூஸை வைக்கிறதுக்குள்ள ராஜமாதா அடிச்சு பிடிச்சி உள்ள ஓடி வராங்க. அங்க பயங்கரமா வந்து ரத்தம் போயிட்டே இருக்கு. அதை பார்த்தோன்னா ராஜமாதாக்கு அவ்வளோ கோவம் வருது. மருத்துவர்கள் சொல்றாங்க, ராஜமாதா நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்து பாத்துக்கிறோம், நீங்க போங்க அப்படிங்கிறாங்க. இதை பாருங்க நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுவும் வந்து பதட்டப்பட வேண்டாம், நீங்க பாட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்தவங்களுக்கு செம கோவம் வருது. டேய் தூஷங்கோட தாத்தா, உன்னை அப்படியே துண்டு துண்டா வெட்டி புதைக்க போறேன்டா அப்படிங்கிறாங்க. மேடிக்கே ராஜமாதா ஏன் இவ்வளோ கோவங்கிறாங்க, அவனை நான் விட மாட்டேன், அவன் பண்ணதுக்கு அவன் திருப்பி கொடுத்தே தீரணும் அப்படின்ட்டு பயங்கர கோவமா இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாரும் அரண்மனைக்கு வந்துட்டாங்க இல்லைங்களா. ஸோ தூஷங்கோட தாத்தா கிட்ட ஃப்ரெண்ட் மினிஸ்டர் கேட்குறாங்க, இது பாருங்க ராஜமாதா இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது, செம கோவப்பட்டாங்க, உங்களை பார்த்து உங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இல்லையா அப்படிங்கிறப்போ நான் ஒன்றும் தப்பு பண்ணாதவன், அந்த அம்மாக்கு ஏதோ கோவம் யார் மேலே காட்டுறது தெரியும் என் மேலே காட்டிருச்சு அப்படிங்கிறப்போ எனக்கு என்னமோ அப்படி தோணல, ராஜமாதா சாகணும் அப்படின்னு நினைக்கிறது நீங்க தான், அண்ட் தென் குறி வச்சது ராஜமாதாக்கு தான், குறுக்கால வந்தது தான் டாக்டர் சாய், எனக்கு என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க என்னைய சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்குறாங்க. சந்தேகமெல்லாம் படல, ஆனால் தூஷங்க கிரவுன் பிரின்ஸை அறிவிக்கலை, அதுக்கான டைமும் செரிமனியும் வந்து ஃபிக்ஸ் தான் பண்ணியிருக்கோம், இன்னும் அது வரல, ஆனால் அதுக்கு முன்னாடி ரத்த பலி கேட்குற மாதிரி இருக்கு, இது அபசகுணமா இருக்கே அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா கிட்ட வந்து கேட்பாங்க, சத்தியமா இந்த பிரச்சனை நீங்க இல்லையில அப்படிங்கிறப்ப கத்தி விட்டுருவார் தூஷங்கோட தாத்தா. அதுக்கப்புறமாக இவர் வெளியே வருவார். ஆனால் இவருக்கு புரிஞ்சிருச்சு இது எல்லாத்தையும் வந்தான் பண்ணியிருக்கான், நம்ம கிட்டேயே வந்து சொல்லாம இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மினிஸ்டருக்கு புரிஞ்சிருச்சு. தூஷங்கோட பாடி கார்டு வந்து இந்த மினிஸ்டர் கூப்பிட்டு போறாங்க, தூஷங்க உங்களை பார்க்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க போன தூஷங்க குட்டி போட்ட போன மாதிரி பதட்டமா இருக்காங்க. இதை பாருங்க என் தாத்தாவை இதை பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்க இவர் ஒன்றும் தெரியாத மாதிரி திரு முழிக்கிறப்ப தயவுசெய்து சொல்லுங்க இதை பண்ணது என் தாத்தாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. தூஷனுக்கு என்ன பயம் அப்படின்னா ராஜமாதா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டான், கோவத்தை நம்ம அப்பா மேல காட்டிட்டா அப்பாவை கொண்டுட்டா என்ன பண்றது அப்படிங்கிறது தூஷங்கோட பயம். இந்த பக்கம் ராஜமாதா கிருப்பு கொள்ளாம இருக்காங்க, அவங்க சேம்பருக்கு வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் நான் எகெயின் வந்து அந்த மருத்துவமனைக்கு போறேன், நான் கண்டிப்பா சாயை பார்க்கணும் அப்படிங்கிறப்போ மெய்ட் தான் வந்துட்டு தடுத்து நிறுத்துறாங்க. ராஜமாதா நீங்க அப்படி பண்ணாதீங்க, இப்போ முகமே பல விஷயங்களை காட்டி கொடுக்குது, எல்லாரும் அரசியல் புரிசலா பேசினதை பகிரங்கவும் பேச வச்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அதை பத்திலாம் ராஜமாதா கவலையே படல. ஆனா இங்க தூஷம் வந்திருக்காங்க, இளவரசர் தூஷம் வந்திருக்காங்க அப்படின்னு அறிவிப்பு கொடுக்குறாங்க. யாரையும் நான் பார்க்க விரும்பல, தூஷங்க போ சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கேட்காம தூஷம் உள்ள வந்துடுறாங்க. தூஷங் உன்னை பார்க்க முடியாதுன்னு சொன்னேன்ல, ஏன் வந்து நீயே உள்ள வர்ற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ மண்டி போட்டுட்டு ராஜமாதா என் தாத்தாவை மன்னிச்சிருங்க, அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன பண்ண உங்க கோவம் ஆறும் அப்படிங்கிறப்போ மன்னிப்பு கேட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா. தூஷங் நான் டாக்டர் சாய்க்காக அவரை என் பக்கத்தில் வச்சுக்கிறதுக்காக என்ன வேணா போவேன், எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவேன் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ அவர் என் கண்ணு முன்னுக்கு ரத்த வெள்ளத்தில் கிடந்ததை பார்த்து நான் எப்படி இருப்பேன், என்னால் சத்தியமாக அமைதியாக முடியாது. உன் தாத்தாவோட மரணத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் அமைதியாவேன். அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள போட்ட டீலிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமாக உங்கள் அப்பாவோட உயிரை காப்பாற்றுறதுக்கு என்னால் மெனக்கட முடியாது. ப்ளீஸ் ராஜமாதா நான் என்ன பண்ண உங்கள் கோவம் தனியும் ப்ளீஸ் சொல்லுங்க, நான் கெஞ்சி கேட்டுக்கிற சொல்லுங்களேன் அப்படிங்கிறதுக்கு வேண்டிக்கோ, டாக்டர் சாய்க்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கோ, அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா தொலைஞ்சிங்கடா நீ போகலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவர் வெளியே வந்துடுவார். வெளியே வந்ததுக்கப்புறமாக ராஜமாதாவோட மெய்ட் கிட்ட ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா, ராஜமாதாவை சமாதானப்படுத்த முடியாது அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்களே அப்படிங்கிறப்போ இந்த மெய்டு தனியாக கூப்பிட்டு சொல்கிறாங்க, ராஜமாதா பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்னு யாருமே கிடையாது, அப்படி தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னா அது டாக்டர் சாய் தான். டாக்டர் சாய்க்கு இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கிறப்போ அதுக்கு காரணமானவங்கள ராஜமாதா விட மாட்டாங்க. ராஜமாதாவா கண்டுபிடிச்சி வர்றதுக்கு முன்னாடி நீயே உன் தாத்தா பண்ண தப்புக்கு வந்து மன்னிப்பு கேட்டதுனால ராஜமாதா மன்னிச்சிருவாங்கல்ல நீ நினைக்காதப்பா, ராஜமாதா மன்னிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க.
ஆனால் ஏதோ ஒன்று இருக்குமே, நான் எப்படியாவது உங்கள் கோவத்தை தணிக்கிறதுக்காக ஒரு வழி சொல்லுங்க அப்படிங்கிறப்போ இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். குயிந்தா வந்துட்டு அந்த உண்மையான சீலை ஒழிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அது எங்கே வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நீ கண்டுபிடிச்சி கொண்டு கொடு. இப்பொழுதைக்கு போலியான சீலை தான் வச்சிருக்கோம், அதுவும் தாத்தா கொடுத்த ஐடியா தான். ஒருவேளை உண்மையான ராயல் சீல் கிடைச்சது அப்படின்னா மேபி ராஜமாதா கிட்ட பேசி பார்க்கலாம். சரி, இந்த பையன் நம்மளுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கானு அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையான சீலை எங்கே இருக்குன்னு தூஷங்குக்கு தெரியும், கிரவுன் பிரின்ஸ் கிட்ட தான் இருக்கு. அது எப்படி எடுக்கிறது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. இந்த பக்கம் கிரவுன் பிரின்ஸ் வந்து தலைநகருக்குள்ள வந்துட்டாங்க. ஒரு இடத்துல வந்து ஒருத்தங்க வீட்டில் நின்றுட்டு அந்த கிரவுன் பிரின்ஸோட பாடி கார்டு வந்து ஒரு டிஃப்ரெண்டான சவுண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் டோர் ஓப்பன் பண்றாங்க. கிரவுன் பிரின்ஸ் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அடைக்கலம் கொடுக்குறாங்க. இவங்க 2 பேருமே கிரவுன் பிரின்ஸோட தாத்தா இருக்காரு இல்லைங்களா, அவர்கிட்ட பாடம் படிச்ச ஸ்டூடெண்ட். அதனால கிரவுன் பிரின்ஸை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. கிரவுன் பிரின்ஸ் கிட்ட தான் உண்மையான ராயல் சீல் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அது உங்ககிட்டயே இருந்தாலும் கிரவுன் பிரின்ஸ் நம்மளால எதுவும் பண்ண முடியலையே, அவங்க பாட்டுக்கு போலியான ஒரு சீலை வச்சுதான் பண்ணிட்டு தானே இருக்காங்க அப்படிங்கிறப்போ எனக்கு அது புரிஞ்சுது. ஏன்னா என்ன அரெஸ்ட் பண்றதுக்கே இந்த போலியான சீலை தான் வச்சுட்டு வந்தாங்க, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக நம்ம கிரவுன் பிரின்ஸோட மேடு இருப்பாங்க இல்லைங்களா, போறப்ப கூட தூஷன் கிட்ட விட்டு போயிருப்பாங்க, நீ வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் இப்போ நல்லாவே தேறியிருக்காரு. தேர்னதுக்கு அப்புறமாக தூஷன் கூட இல்லை, ஏன்னா இப்போ தூஷன் அரண்மனைக்குள்ள போயிட்டதுனால இப்போ இவரு மட்டும் தான் இந்த வீட்டில் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இவருக்கு வந்து ஒரு வேலையை வந்து கொடுத்துருந்துருப்பாரு. யாரு, நம்மளோட கிரவுன் பிரின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி. இதை பாரு, நீ நல்லா தேர்னதுக்கு அப்புறமாக என் அப்பா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ராயல் டேஸ்டர் தான் சாப்பிட்டு பார்த்துருப்பாங்க. அப்போது அவங்க சாப்பிட்டு அவங்களுக்கு எதுவுமே ஆகாமல் இருக்கிறதுனால தான் எங்கள் அப்பா சாப்பிட்டாரு. ஆனால் எங்கள் அப்பா சாப்பிட்டதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு விஷம் தாக்கியிருக்கு. அப்போ அந்த உணவுல விஷம் இருக்குது அப்படின்னா அந்த ராயல் டேஸ்டருக்கு என்ன ஆச்சு, அவங்கள பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பாங்க. விசாரிச்சா எனக்கு பெருசாக தகவல் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த விஷம் வந்து அந்த ராயல் டேஸ்டருக்கு கொஞ்சம் மெதுவாக தான் வேலை செஞ்சுருக்கு அந்த லேடிக்கு. அதுக்கப்புறம் அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அதில் ஏதோ ஃபிஷியாக இருக்கான்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்த்தேன், பெருசு எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறப்ப சரி பொறுமையாக நம்மளுக்கு ஏதாவது தகவல் கிடைக்கும். அப்புறம் அரண்மனைக்குள்ளே என்ன நிலவரம் ஏதுன்னு கேட்கறதுக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு மருத்துவர் வைத்தியம் பார்த்தாரு, தூஷன் பிரின்ஸ் தான் வந்து அவர் கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு வாட்டி அவரை தான் வந்து கூப்பிட்டு போய் அரசருக்கும் வந்து வைத்தியம் பார்க்க வச்சாங்க. அந்த சமயத்தில் அரசருக்கு எந்த மாதிரியான விஷம் வந்து உடம்புல பரவி இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரை தான் விசாரிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னதும் அடுத்த நாள் விசாரிக்க போறாங்க. அந்த டாக்டர் பயந்து ஊர் விட்டு ஓடிலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்தவங்க இதை பாருங்க, நீங்க தலைநகர் விட்டு போறதுக்கு தயாராயிட்டீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது. நாங்க வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காக வரல, சில கேள்விகள் இருக்கு, அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க தாராளமா வழியை பார்த்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரவுன் பிரின்ஸ் சொல்றாங்க. இங்க சீன் அப்படியே கட் பண்ணா அரண்மனைக்குள்ள இருக்கிற ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. டாக்டர் ஜாய் இப்போ தேறிட்டார், எழுந்து நல்லபடியாக உட்காந்துருக்காரு. அவருக்கு மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு தூஷங் வராங்க. அந்த சமயத்தில் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் கிட்ட ராஜமாதா நினைச்சு கவலைப்பட்டு இருப்பாங்க. நான் இப்போ நல்லா இருக்கேன்னு போய் சொல்லிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு தூஷங்க பார்க்குறப்போ என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. மன்னிக்கிறதா, மன்னிச்சிடலாம், அப்புறம் என்ன பண்ணும் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னது என்ன மட்டும் கிடையாது, என் தாத்தா தான் தெரியாம பண்ணிட்டாரு, அதுக்கு மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இதை பாருப்பா, எந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்குற அப்படிங்கிறப்போ புரியுது நீங்கள் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கீங்க, கிட்டத்தட்ட உங்கள் உயிர் போகிற நிலமையிலிருந்து நீங்கள் மீண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனாலும் இப்போ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, உங்கள் கோபத்தை புரிஞ்சுக்க முடியுது. என் தாத்தா ஏதோ அவசரப்பட்டு பண்ணிட்டாரு, மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்போ இதை பாருப்பா, எனக்கு அடிபட்டிருக்கு, ரத்தம் போயிருக்கு, இப்போ நான் வந்து அந்த காயம் மாறுறதுக்காக கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக ஒன்றும் உங்கள் தாத்தா மேலே எனக்கு கோவம் இல்லை. உங்கள் தாத்தாவோட மெயின் டார்கெட் யார் தெரியுமா, ராஜமாதா தான், நான் கிடையாது. ஒருவேளை இந்த குண்டு ராஜமாதா மேலே பட்டிருந்தது அப்படின்னா உன்னோட தாத்தனை அப்படி நசுக்கி எரிஞ்சு கொண்டிருப்பேன் அப்படிங்கிறாங்க. தூஷங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி இப்போ நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறதுக்கு, நேராக போ, உன் தாத்தா ஒன் ஆஃப் த மினிஸ்டராக இருக்காரு, முக்கியமான பொறுப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து அவர் விலகிறதாக எழுதி கொடுக்க சொல்லு. அதுக்கப்புறம் வில்லேஜ் பக்கமாக போயிட்டு கடைசி காலம் வரைக்கும் அங்கேயே இருக்கணும், அரண்மனை பக்கம் வரக்கூடாது. உன் தாத்தா கிட்ட போய் சொல்லு அப்படிங்கிறப்போ அது எப்படி உடனே பண்ண முடியும் அப்படின்னு நான் போய் சொன்னாலும் தாத்தா உடனே கேட்க மாட்டாரே, சண்டை போடுவார், வேறு மாதிரி பிரச்சனை பண்ணுவார். அப்படிங்கிற சமயத்தில் அப்படியா, அப்படி பிரச்சனை பண்ணுறப்போ நான் சொல்கிறது உன் தாத்தா கிட்ட சொல்கிறியா, டாக்டர் சாய் கிட்ட ஸ்லேவ் டாக்குமெண்ட் கிடச்சிருக்கான், உன் தாத்தாவோட பாட்டி இருக்காங்க இல்லையா அவங்க ஸ்லேவா, அப்படி பார்த்தா நீங்கள் ஸ்லேவ் பரம்பரையை சேர்ந்தவங்க, இதை நான் வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சாய் என்ன மிரட்டுறாரு தாத்தான்னு நீ போய் சொல்லு, ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. அவ்வளோதான். தூஷங்க அப்படியே ஆடி போய் வந்து உட்காருவான். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. மனசுக்குள்ளேயே அண்ணா இந்த இடத்துல நீ இருந்தால் நீ என்னன்னா பண்ணியிருப்பேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு பயங்கரமாக ப்ரெஷர் ஆகுது. இந்த பக்கம் கிரவுன் பிரின்ஸ் இருக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. கிரவுன் பிரின்ஸ்க்கு மட்டும் தூக்கம் வரல. ஏன்னா அந்த டாக்டர் விசாரிச்சிருப்பாங்க இல்லைங்க, அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அந்த விஷம் அப்படிங்கிறது யாராவது கொடுத்துருக்காங்க, ஏன்னா எதிர்ச்சியாக ஏதோ சாப்பாடு சாப்பிட்டதுனால ஃபுட் பாய்சன் ஆகி விஷம் ஆகலை. ஸோ அந்த விஷத்தை யார் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட தான் அதுக்கான மாற்று மருந்தும் இருக்கும். எல்லா மருத்துவர்களும் எல்லா விஷத்துக்குமான மாற்று மருந்து வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நானும் ஒரு மருத்துவர் தான், சில விஷங்களுக்கான மாற்று மருந்து என்கிட்ட இருக்கும், அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கான மாற்று மருந்து நான் வச்சிருப்பேன், என்னால் அதை தயாரிக்கவும் முடியும், அதுக்கு மட்டும்தான் நான் படிச்சிருப்பேன். அதை தவிர்த்து உடம்பு சரியில்லாது காய்ச்சலுக்கெல்லாம் வைத்தியம் பார்ப்பாங்க, எல்லாருமே அது காமன். பட் விஷத்தை முறிக்கிறதுக்கான மருந்து அந்த விஷத்தை பற்றி படித்தவங்க மட்டும்தான் அந்த மாற்று மருந்து வச்சுருப்பாங்க. அவங்களால மட்டும்தான் அந்த மாற்று மருந்தை கொடுத்து அரசரை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளோட கிரவுன் பிரின்ஸ் யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக அந்த விஷத்தை கொடுத்தது டாக்டர் சாயா தான் இருக்கணும், ஏன்னா விஷத்தை பற்றி ராஜமாதாக்கு தெரியாது.
ராஜமாதா டாக்டர் சாயை தவிர்த்து யார் விஷம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ டாக்டர் சாய்க்கு அந்த விஷத்தை பத்தி தெரியும், மாத்து மருந்தும் அவர்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறது புரியுது. அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் டாக்டர் சாய் அவர் வீட்டுல தங்குறது இல்ல, பேலஸ்லயே தான் இருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. அதனால நாமே டாக்டர் சாயோட வீட்டுல போய் தேடக்கூடாதுன்னு சொல்லி அவரோட ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து தேடுறாங்க. இந்த விஷத்துக்கான மாத்து மருந்து முறிக்கிறது எப்படி அப்படின்ட்டு ஏதாவது குறிப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடைச்ச மாதிரி தெரியலங்க கிரவுன் பிரின்ஸ் கிட்ட. சரி போலான்னு வெளியே வர்றப்போ அங்கே அப்படியே நடந்துகிட்டே இருப்பாங்க நம்மளோட மயுனா. அந்த கதவு சந்து வழியா பாக்குறப்போ மயுனா கிட்ட போய் பார்க்கணும் பேசணும் வந்துட்டு சொல்லிட்டு தோணுது நம்ம கிரவுன் பிரின்ஸ்க்கு. நிறைய ஞாபகங்கள்லாம் வருது, பட் இருந்தாலும் இப்போ அதுக்கான சரியான நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துருவாங்க. இப்போ கண்மணி தான் காட்டுறாங்க டாக்டர் சாய். அவர் கட்டெல்லாம் பிரிச்சு அகைன் மாத்து கட்டிட்டு இருக்கிறப்போ அங்கே வந்து ராஜமாதா பின்னுக்கு இருந்து ஹக் பண்ணிட்டு, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், இந்த வாட்டி நான் உன்னை இழந்துருவணும்னு பயந்து போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை பாரு ரயான், நடந்தது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு, எல்லாம் சரியாயிருச்சு, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிறப்போ இதை பாரு சாய், இது வரைக்கும் நீ தான் வந்து என்னை காப்பாற்றி பாதுகாப்பாக வச்சிருந்த, எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் உன்னை பாதுகாக்க போறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் அவசரமா அரசவையை கூட்டுனவங்க ராஜமாதாவே பேசுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை வந்து நான் மாற்ற போறேன், டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கிறவங்கள, அப்புறம் முக்கியமான பொறுப்பில் இருக்கிற மினிஸ்டர்ஸை மாற்ற போறேன், நாங்கள் அவளுக்கெல்லாம் வந்து வயசாயிடுச்சு, ஸோ அதெல்லாம் மாற்ற போறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் குறுக்கால வந்து பேசுறதுக்கு வருவார் யாரு, தூஷங்கோட தாத்தா. அமைதியா இருங்க, நான் பேசி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மாத்துறதுக்கான காரணம் அவங்களுக்கு பொறுப்பு இல்லை, வயசாயிடுச்சு அப்படிங்கிறதுனால அவங்களால கவனத்தோட வேலை செய்ய முடியறதில்ல, அதனால அந்தந்த பொறுப்புக்கு யார் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணுவேன், அவங்க வந்து சொல்லுவாங்க, அதன்படி நான் வந்து முடிவெடுப்பேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா பேசுங்க அப்படின்னு சொல்றப்போ தூஷங்கோட தாத்தா சொல்றாங்க, இந்த பாருங்க ராஜமாதா, இந்த மாதிரி டக்குன்னு மாத்திர சரிப்பட்டு வராது, நாட்டோட பாதுகாப்பு முக்கியம் அப்படிங்கிறாங்க. என்ன பாதுகாப்பு? வெளியே இருக்கிற ஒரு புத்தர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள என் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, இடையில மட்டும் சாய் வரல அப்படின்னா இன்னைக்கு நான் உயிரோடு இருந்திருப்பனா இல்லையான்னு கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது, இதுதான் பாதுகாப்பு லட்சணம், அதனால மாத்துறது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறமாக ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது, சீக்கிரமாக எந்த டேட் குறிச்சிருக்கோமோ அப்போ வந்துட்டு கிரவுன் பிரின்ஸா தூஷங்க வந்து நம்ம பட்டம் சூட்டிடுவோம். அதே நாள்ல சாயோட மகளான மயூனாவை வந்துட்டு கிரவுன் பிரின்சஸை நம்ம வந்து அரண்மனைக்குள்ள கூப்பிடவும் போறோம் அப்படிங்கிறாங்க. இது ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணதான், எல்லாம் சொல்லிட்டாங்க. பட் அதை வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா ராஜமாதா சொல்றப்போ சில மந்திரியார்கள் வந்து சொல்றாங்க, இதை பாருங்க, கிரவுன் பிரின்ஸா வந்துட்டு தூஷங்க வந்து பட்டம் கொடுங்க, அது பிரச்சனை கிடையாது, பட் அதே நாள்ல கிரவுன் பிரின்சஸை கூப்பிட்டு வர்றது அப்படிங்கிறது இது வரைக்கும் ஹிஸ்டரியில நடந்ததே இல்லைங்கிறாங்க. இது வரைக்கும் நடக்கலன்னா என்ன, இதுக்கப்புறம் நடக்கும், ஆரம்பிச்சு வைக்கிற முதலா நாமளா இருந்துட்டு போறோம் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சது ராஜமாதா, ஆனா கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபியூச்சர் அரசர், அதே மாதிரி தான் கிரவுன் பிரின்சஸ் அப்படிங்கிறவங்க ஃபியூச்சர் குயின். இந்த நாட்டோட குயினை நம்ம தேர்ந்தெடுக்கிறப்போ ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், இன்னும் ரொம்ப அலர்ட்டாகவும் விழிப்புணர்வோடவும் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் வந்து கிரவுன் பிரின்சஸாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும், அதுலேருந்து தான் ஒருத்தங்களை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ராஜமாதா எடுத்துட்டு, இதை பாருங்க, என்னோட உயிரை காப்பாற்றினது டாக்டர் சாய், அவரோட பொண்ணு வந்து இங்கே கிரவுன் பிரின்சஸாக வர்றது தான் நல்லது, இதை விட வேற என்ன தகுதி வேணும், நான் முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இது என்னதான் வந்து அரச குடும்பமாக இருந்தாலும் இது ஒரு குடும்பம், இந்த குடும்பத்தில் எந்த கல்யாணம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத ராஜமாதாவனை நான் தான் முடிவு பண்ணுவேன், அவ்வளோதான், நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் மகத்தனோட தாத்தாவை பார்க்கறதுக்காக தூஷங் வருவாங்க. வந்தவங்க, தாத்தா ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் கைமீறி போயிட்டு இருக்கு, நீங்கள் உங்கள் பதவியிலிருந்து விலகிடுங்க, வில்லேஜ் சைடு போயிடுங்க, அங்கே இருங்க, பிச்சத்தில் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்போ, டே என்னடா பேசிகிட்டு இருக்க, அவங்களும் உன்னை மிரட்டினாங்களா அப்படிங்கிறப்போ, ஆமாம் மிரட்டினாங்க, என்ன பண்ண சொல்கிறீங்க, அவங்க மிரட்டதை கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறப்போ, டே அவங்க பேச்சை கேட்டு என்ன துரத்துனா அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்று ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்கடா, உனக்கும் அம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறப்ப, என்ன பாதுகாப்பு இல்லாமல் போயிடும், ஆல்ரெடி பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு, உங்களோட பாட்டி ஸ்லேவு, அவங்க தான் ஒரு நோபல் மேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதன் வகையில் குழந்தை பெற்றிருக்காங்க, அப்படிதான் நம்ம குடும்பம் மாறி இருக்கு. ஆனால் பெண்களோட வம்சாவளியை தான் நம்ம குடும்பம் எடுத்துக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் நானும் அம்மா எல்லாருமே ஸ்லேவ் தான், அதுக்கான ப்ரூஃப் அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறப்போ அப்படியே ஆடி போய் உட்காந்துருவாரு. இதை பாரு, நம்ம எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு அழிச்சிடலாம், அவங்க நம்மளை வந்து பீட் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப, கரெக்ட் தாத்தா புரியுது, அழிச்சிடலாம் தான், ஆனால் எப்போ, அதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும் இல்லையா, அதுக்குள்ள அந்த டாக்டர்கிட்ட இந்த ப்ரூஃபை கொண்டு வந்து கொடுத்துட்டான் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதனால புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ், இப்போ போங்க, நான் கிரவுன் பிரின்ஸா பதவி ஏற்றதுக்கு அப்புறமாக உங்களை எப்படியாவது மறுபடியும் கூப்பிட்டுக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறமாக இவருக்கு மனசு கேட்காது, தன் பொண்ணான ராணிக்கிட்டையும் வந்து கெஞ்சி கூத்தாடி பார்ப்பாரு, அப்பா எனக்கு வந்து என்னோட பையன் தூஷங் வந்து கிரவுன் பிரின்ஸ் ஆகிறதுலையும் விருப்பம் இல்லை, அரசர் ஆகிறதுலையும் எனக்கு விருப்பம் இல்லை, அவன் என்னமோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான், அவன் பண்ணுறதுனால என்னையும் என் கணவனான அரசரையும் காப்பாற்ற முடியும்னு அவன் நம்புறான், அவங்க அண்ணனான கிரவுன் பிரின்ஸையும் காப்பாற்ற முடியும்னு நம்புறான், அதனால அவன் பக்கம் நான் நிற்கிறேன்ப்பா, அவன் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இதை பாருமா, நான் இப்படி போயிட்டேன்னு வச்சுக்கோ, இன்னும் கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிற பட்டத்தை வந்து தூஷங்குக்கு கொடுக்கல, அந்த செரிமனியை வந்துட்டு கேன்சல் பண்ணாலும் பண்ணிடுவாங்க, அட்லீஸ்ட் தூஷங் வந்து கிரவுன் பிரின்ஸாக வந்து பதவி ஏற்றதுக்கப்புறம் நான் போகிறேனே அப்படிங்கிறதுக்கு, அப்பா எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு எனக்கு பவர் இல்லைப்பா, ப்ளீஸ் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாமல் இவரும் அப்படியே வந்துருவாரு, அப்படியே சோகமாக தலையை தொங்க போட்டு வருவாரா. கொஞ்சம் வந்து ராணிக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறமாக ராஜமாதா கிட்ட அவங்க மேய்ட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டாரு தூஷங்கோட தாத்தா,
நீங்க இப்போ ஓகே தானே ராஜமாதா அப்படிங்கிறப்போ ஓகே. நான் இந்த மாதிரி மயுனாவை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேனே, கூப்பிட்டு விட சொல்லியிருந்தேனே அப்படிங்கிறப்ப நானும் சொல்லிட்டேன், ராஜமாதா வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ராணி கிட்ட வந்து தூஷன் பேசுவாங்க. அம்மா நீ எதுவும் உங்க அப்பா இப்படி போயிட்டாரேன்னு வருத்தப்படாதம்மா, இதெல்லாம் வந்து ஒரு காரணத்துக்காக தாம்மா, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறப்போ பரவாயில்லடா, எங்க அப்பா அப்படி போறதா நல்லது. அவர் வில்லேஜ் சைடு போயிட்டு நிம்மதியா இருக்கிறது எனக்கு ரொம்ப ரிலீவா இருக்கு. எனக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லை. நீ கிரவுன் பிரின்ஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து மெனக்கெட்டேன், நான் பயந்தேன். ஆனா இதுக்கப்புறம் நீ கிரவுன் பிரின்ஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. தூஷங்குக்கு புரியல. ஏன்னா இதுக்கப்புறம் கிரவுன் பிரின்ஸ் ஆனா அரசரை கொண்டுட்டு அந்த இடத்துக்கு கிங்கா தூஷங்க கொண்டு வர்றதுக்கு தான் ராணியோட அப்பா இல்லையா, அந்த சந்தோஷம் அவங்களுக்கு. தூஷன் கிட்ட சொல்றதுல தூஷன் கேட்கறாங்க, அம்மா ரொம்ப வித்தியாசமா இருக்குமா, இப்ப நான் உனக்கு கிரவுன் பிரின்ஸ் ஆனா பிரச்சனை இல்லை அப்படிங்கிறியா, அப்ப என்னம்மா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, என்னை பொறுத்த வரைக்கும் என் 2 பசங்களும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவும் இல்லைன்னு விட்டுருவாங்க. அந்த சமயத்துல குயினோட மெய்டு வந்துட்டு இந்த மாதிரி டாக்டர் சாயோட பொண்ணு வந்து வந்திருக்காங்க, நான் இப்பதான் அவங்கள பார்த்து அரண்மனைக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றப்போ அப்பதான் ராணி சொல்றாங்க, இந்த மாதிரி ராஜமாதா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, உன்னை என்னைக்கு கிரவுன் பிரின்ஸா அறிவிக்கிறாங்களோ அன்னைக்கே கிரவுன் பிரின்சஸா அந்த பொண்ணையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. 2 செரிமனியும் ஒரே நாள் தான் நடக்க போகுது அப்படிங்கிறப்போ இது நம்ம தூஷங்குக்கு இன்னும் ஷாக்கா தான் இருக்கு. இங்க மயுனா வர்றது ஹாஸ்பிட்டல் இருக்கிற அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு தான். அந்த ஹாஸ்பிட்டல் அரண்மனைக்குள்ள இருக்கிற ஹாஸ்பிட்டல் தாங்க. அங்க மயுனா வந்ததும் சாய் கேட்பாங்க, உன் கூட உன்னோட பர்சனல் மேடு வந்திருக்காங்கல்ல அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணு வந்திருக்கா, அந்த பொண்ணு எதுக்கு கூப்பிட்டு விட்டீங்க, இல்ல அந்த பொண்ணு கூட இருக்கிறப்போ நீ கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவே இல்லையா, அதனாலதான் கூப்பிட்டு விட்டேன். ஆமா நீங்க நல்லா இருக்கீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து இப்ப நல்லா தான் இருக்கு, நான் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு தூஷன் கிரவுன் பிரின்ஸ் ஆகிறதுக்கு. அதே நாள்ல உனக்கும் தூஷங்க கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை கிரவுன் பிரின்சஸ் ஆக்க போறாங்க அப்படிங்கிறப்போ அப்பா அப்படின்னு சொல்லி கத்த, இது ராஜமாதாவோட உத்தரவு, நாம அடிப்பணிஞ்சுதான் தீரணும். அது வரைக்கும் நீ நம்ம வீட்டுல தங்க வேண்டாம், அரண்மனைக்குள்ளேயே உனக்கு ஒரு இடம் காட்டுவாங்க, அங்கேயே உன்னோட மெய்டோட தங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல மைனாவால, எதையுமே மறுக்க முடியல. அதனால அவங்க அப்பா சொல்றபடி எல்லாத்தையும் செய்யறா. இந்த பக்கம் அரண்மனையில நம்ம கிரவுன் பிரின்ஸ்க்கும் அரசருக்கும் சாதகமா சில அமைச்சர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அதுல 2 பேர் தான் இவங்க தான் நம்ம கிரவுன் பிரின்ஸ் கடைக்கிழமை கொடுத்து வச்சிருக்காங்க. கிரவுன் பிரின்ஸோட தாத்தாவோட ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க தான். ஏற்கனவே நம்ம கிரவுன் பிரின்ஸ் வந்தப்போ பேசிக்கிட்டாங்க இல்லைங்களா, அவங்களும் இவங்க 2 பேரும் ஒரே ஆளுங்க தான். அவங்க அரண்மனையில் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க, இந்த மாதிரி ராஜமாதா முடிவு பண்ணியிருக்காங்க, கிரவுன் பிரின்ஸுக்கு வந்து அதாவது தூஷங்க கிரவுன் பிரின்ஸ் ஆக்க போற அன்னைக்கே வந்துட்டு சாயோட பொண்ணுக்கும் தூஷங்குக்கும் கட்டி வைக்க போறாங்க, அன்னைக்கே கிரவுன் பிரின்சஸா மயுனாவையும் மாத்த போறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு கிரவுன் பிரின்ஸாலையும் ஏத்துக்க முடியல. ஆனா பாடி கார்டுக்கு இன்னும் தெரியாது மயுனா தான் வந்துட்டு சாயோட பொண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சாயி தூஷங்க கிரவுன் பிரின்ஸ் ஆக்கி அவன் பொண்ணு மயுனாவை கட்டி வச்சு என்ன நல்லா பண்ணலான்னு பாக்குறா பாத்தியா, இதெல்லாம் ட்ராப் தானங்க கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிறப்போ அந்த சமயத்துல கிரவுன் பிரின்ஸோட அந்த மெய்டு வராங்க, கூட ஒரு பொண்ணு வருது. கிரவுன் பிரின்ஸுக்கு வணக்கமே அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணு வணக்கம் வச்சுட்டு உட்காரு. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதுங்களா, ஃபர்ஸ்ட் கிரவுன் பிரின்ஸ்க்கு இந்த இடத்துல போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கல்ல கட்டி அதில் பேப்பர் வச்சு அனுப்பிச்சிருக்குமே, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. நீ தான் எனக்கு அந்த தகவலை கொடுத்தியாமா அப்படிங்கிறப்போ ஆமான்னு சொல்லுது. ஏமா அதை பண்ண அப்படிங்கிறப்போ இல்ல, அந்த சின்ன பொண்ணு பாவம், அவ தண்ணியில் விழுந்து எல்லாம் சூசைட் பண்ணி சாகல, ராஜமாதாவுக்கும் இன்னொருத்தருக்கும் இருக்கிற அஃபேரை கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்கிறதுனால தான் அந்த பொண்ணை கொண்டுட்டாங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதனாலதான் இரங்கமா என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியலனாலும் மறைமுகமா பண்ண அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்லதுமா, நீ பண்ண விஷயத்துல தான் பல விஷயங்கள் தெரிய வந்தது அப்படிங்கிறாங்க. இப்போ எதுக்கு வந்திருக்க என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு, இல்ல கிரவுன் பிரின்ஸ் நான் ராஜமாதாவோட சேம்பர்ல வேலை செய்யறவ தானே, அப்போ ராஜமாதா பேசிக்கிட்டு நான் அப்படியே ஒட்டு கேட்டேன், அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது, அரசர் சாப்பிட்ட சாப்பாடு அரசருக்கு முன்னாடி ஒரு ராயல் டேஸ்டர் தானே சாப்பிட்டுருப்பாங்க, அந்த லேடி சாகலை, இன்னும் உயிரோட தான் இருக்காங்களாமா. நம்ம கிரவுன் பிரின்ஸ் அப்படியே திக்குன்னு ஆயிடும், கேட்பாங்க என்னம்மா சொல்ற அப்படிங்கிறதுக்கு. ஆமா நான் ஒட்டு கேட்டப்போ எனக்கு அவ்வளவுதான் வந்து கேட்டுச்சு, ஆனா அந்த லேடி இப்ப எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவங்க உயிரோட இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே கிரவுன் பிரின்ஸ் கிளம்புறாங்க. அந்த லேடி எங்க இருப்பாங்கன்னு தெரியாது, மீட் பண்ண முடியாது, ஆனா அந்த லேடி இறந்து போனதா சொல்றாங்கன்னா புதைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல கல் நட்டு வச்சிருப்பாங்க, அங்க போய் தேடி பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படிங்கிறப்போ தோண்டி பாக்குறாங்க, அந்த இடத்துல டெட் பாடி இல்ல, வெறும் அந்த சவப்பெட்டியை மட்டும்தான் வச்சு புதைச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னா பாடி கார்டு கேட்பாங்க, இப்படி வெறும் சவப்பெட்டி அரண்மனை விட்டு வெளியே வர்றப்போ எப்படி காவலாளிகள் செக் பண்ணாம அனுப்பிச்சாங்க, அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற டவுட்டும் வருது. உடனே அடுத்த நாள் இந்த சவப்பட்டி எல்லாம் செய்யற ஒரு தாத்தாவை பாக்குறதுக்காக வராங்க. அவங்க கிட்ட கிரவுன் பிரின்ஸ் அடையாளப்படுத்திக்காம 2 பேர் போலீஸ் வேஷத்துல இருக்காங்க. இது பாருங்க, நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும், ஒருத்தங்க வந்து இறந்து போகல, ஆனா அவங்க இறந்து போன மாதிரி அரண்மனை விட்டு வெளியே கொண்டு வரணும், ஆனா சவப்பட்டில தான் கொண்டு வரணும், அது எப்படி பண்ண முடியும், அப்படி ஏதாவது பண்றதுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கா அப்படிங்கிறப்போ ஐயோ சார் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, ரொம்ப ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, அரசருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த லேடி ராயல் டேஸ்டர் சாப்பிட்டாருங்களா, சாப்பிடலாம், அந்த லேடி சாப்பிட்ட மாதிரி பவுலா பண்ணிட்டு அரசரை சாப்பிட சொல்லிட்டா. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அரசர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அரசர் ரத்தமா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சாரு, பாய்சன் தலைக்கேறி அப்படியே கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. ஆனா இந்த லேடி மட்டும் அப்படி உயிரோட நின்னால விட்டுருவாங்களா, உடனே இந்த லேடி ஐயோ எனக்கு தொண்டை கவுது, ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்பா, செத்தவ மாதிரி நடிச்சிருப்பா. கொஞ்ச நேரம் பொறுத்து இந்த லேடி ராயல் டேஸ்டர் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிணத்தை வந்து தனியா வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு ராஜமாதாவோட அந்த மெய்டு வந்து சவப்பெட்டியை கொண்டு வருவா, அதுல போய் இந்த லேடியை படுத்துக்க சொல்வா. இவ படுத்ததுக்கு அப்புறமாக இந்த லேடி மேல அந்த மரக்கட்டையை வந்து வச்சு மூடிடுவாங்க. அதுக்கு மேலதான் ஒரு டெட் பாடியை வைப்பாங்க.
அந்த டெட் பாடியை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போது மேலே ஒரு டெட் பாடி இருக்குது, கீழே உயிரோட இந்த ராயல் டேஸ்டர் இருக்காங்க. இது ஒரே சவப்பெட்டி தான், 2 போர்ஷனாக பிரிஞ்சிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு மூச்சை தாக்கு பிடிச்சிட்டா மட்டும் போதும், அந்த ராயல் டேஸ்டரை எப்படியோ அந்த அரண்மனை விட்டு வெளியே அனுப்பிச்சிடலாம். இது எல்லாமே பிளான் பண்ணது இவங்க தான். ராஜமாதாக்கு தெரியும், அந்த ராஜமாதாவோட மெய்டுக்கும் தெரியும், டாக்டர் சாய்க்கும் தெரியும். இவங்க அந்த பிணத்தை அனுப்புறப்போ கண்டிப்பாக காவலாளிகள் செக் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க இந்த சவப்பெட்டியோட வெயிட்டு, சைஸு இதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. இந்த சவப்பெட்டிக்குள்ள இருக்கிறது உண்மையில பணம் தானா அப்படிங்கிறத மட்டும் பார்ப்பாங்க. வேற ஒரு டெட் பாடியை வச்சாலும் இது டெட் பாடி தான், ஏன்னா அந்த அட்டாப்சி எல்லாம் பண்ணியிருப்பாங்க, அதனால முக கலர்லாம் மாறி இருக்கும் இல்லையா டெட் பாடி இறந்த சில மணி நேரங்களில். அதனால ரொம்ப துருவி இன்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அரண்மனை விட்டு போகிறப்போ ஜஸ்ட் இது டெட் பாடி தான், இது சவப்பெட்டி தான் அப்படின்னு மட்டும் செக் பண்ணிட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. இவ்வளோதாங்க சங்கதி அப்படின்னு இருப்பாங்க. இந்த வகையில் தான் அந்த ராயல் டேஸ்டர் இறந்து போகாமல் இருக்கா, தப்பிச்சும் இருக்கா. உடனே அந்த லேடி ராயல் டேஸ்டரோட வீட்டுக்கு பார்க்குறாங்க நம்ம க்ரௌன் பிரின்ஸும் அந்த பாடி கார்டும். ஆனால் அங்கே வரப்போ வீடை தொடச்சி வச்ச மாதிரி இருக்கு, அங்கே யாருமே இல்லை. எங்கள் அரண்மனை தான் காட்டுறாங்க. அரசரை பார்க்கறதுக்காக கதறி அழுவாரு தூஷாங்க. அப்பா எழுந்திரிப்பா, எனக்கு பயமாக இருக்குப்பா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா. அண்ணாவோட இடத்துல எனக்கு க்ரௌன் பிரின்ஸ் ஆக்க பார்க்குறாங்க. அண்ணனுக்காக பேசி முடிக்கப்பட்ட பொண்ணை எனக்கு கட்டி வச்சு அவளை க்ரௌன் பிரின்ஸஸ் ஆக்க பார்க்குறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா. முடிஞ்ச அளவுக்கு நான் போராடிட்டேன்ப்பா, இதுக்கு மேலே முடியலப்பா. ஏன்பா இன்னும் கண்ணு முழிக்காமல் இருக்க, பேசாமல் இருக்க, ஏன்பா இன்னும் உனக்கு கான்ஷியஸ் வராமல் இருக்கு, எழுந்திரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுவாரு. ஆக்சுவலாக அரசருக்கு முழிப்பு வருது, ஏதோ பெணாத்துறாரு. இதெல்லாம் நம்ம தூஷங்குக்கு சென்ஸ் ஆச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த அரசர் முகத்தை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி தானே மூடி வச்சிருக்கான் இந்த டாக்டர் சாயி. அதனால தூஷங்குக்கு ஏதாவது சென்ஸ் ஆச்சா, அரசர் கண்ணு முழிச்சது தெரிஞ்சது அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு தெரியலங்க. ஆனால் வெளியே வந்த தூஷங்கோட பாடி கார்டு கிட்ட நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அரண்மனைக்குள்ள இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே டாக்டர் சாய் ஒரு பொண்ணை கொண்டு தங்க வச்சிருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்ததும் நான் சொல்கிற மெசேஜ் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடு அப்படிங்கிறாங்க. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணா நம்ம க்ரௌன் பிரின்ஸ் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. அப்போ அவரோட மெய்டு ஒரு சில விஷயங்களை விசாரிச்சிருப்பாங்க. அந்த லேடி ராயல் டேஸ்டர் இருக்காரு இல்லைங்களா, அந்த பொண்ணு ஒரு ஆர்ஃபன் அம்மா. அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பான்னு யாரும் கிடையாது, குடும்ப குட்டி குழந்தைங்களும் யாரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு கண்டிப்பாக இந்த தலைநகர் விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டா. வேற ஊரில் அம்மா அப்பா இருக்காங்க, இல்லை வேற ஊரில் அத்தை இருக்காங்க, மாமா இருக்காங்க அப்படின்னாலும் அங்கே போய் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக தலைநகருக்குள்ளே தான் இருப்பா. இதை தவிர்த்து அவளுக்கு வேற எங்கேயும் போயிருக்க முடியாது. ஸோ இங்கே ஒளிஞ்சிருக்கா அப்படிங்கிறப்போ அப்படி ஒளிஞ்சே இருந்தாலும் நாம பகிரங்கமாக வீதியாக போய் ராயல் டேஸ்டர் அந்த லேடி இவங்க தான் விசாரிக்க முடியுமா? முடியாது, ஏன்னா நாமளே பதுங்கி தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போதான் இவங்க கேட்குறாங்க பாடி கார்டு, அப்போ என்ன தான் பண்ணுறது க்ரௌன் பிரின்ஸ், டைம் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறப்போ நம்மளால தான் அந்த பொண்ணை அப்படி தேட முடியாது. ஆனால் பகிரங்கமாக தேடக்கூடிய ஆளை வச்சு ராயல் டேஸ்டரை தேட முடியும் அப்படிங்கிறாங்க. அது யார் என்னன்னு தெரியல. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால் நைட் டைமில் நர்ஸ் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம மையனை தூஷங்க பார்க்கறதுக்காக வருவாங்க. என்னை மன்னிச்சிரு, இந்நேரத்துக்கு உன்னை வர சொன்னதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறப்போ, பரவாயில்லைங்க தூஷங், நானே உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும்னு இருந்தது, அதனால தான் நீங்கள் கூப்பிட்டது நல்லதா போச்சு அப்படிங்கிறாங்க. சரி நீ ஏன் முதல்ல சொல்லு அப்படிங்கிறப்போ மையனா இருந்துட்டு என்னால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. தூஷங் அப்படியே வெறிக்க பார்க்க, இதை பாருங்க, உங்கள் அண்ணாவான க்ரௌன் பிரின்ஸுக்கும் எனக்கும் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரிச்சுவல் பண்ணுறதுக்காக எங்கள் அப்பா கடத்தினது இதெல்லாம் தெரியும் இல்லையா அப்படிங்கிறப்போ தெரியுங்கிறாங்க. இத்தனையும் நடந்ததுக்கு அப்புறமாக என்னால் எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும், நீங்கள் எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு தூஷங்க பார்த்து கேட்குறப்போ, நான் ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. அதுக்கு மயூனா இருந்துட்டு, மேபி நீங்கள் வேற ஆப்ஷன் இல்லாமல் ஒத்துட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா உங்களோட அண்ணா தான் க்ரௌன் பிரின்ஸ், இப்போ அவர் ஊருக்குள்ளே இல்லை, அவர் மேலே நிறைய பழி இருக்குது. ஸோ உங்கள் அம்மா அப்பாவை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ அடுத்து எதாவது நடக்கணும், அதுக்கும் கிட்ட பவர் வரணுங்கிறதுக்காக நீங்கள் ஒத்துட்ருப்பீங்க அப்படிங்கிறப்போ பேசுறதுலேயே தெரிஞ்சு போச்சு. ஓகே, இந்த மயூனா பொண்ணுக்கு இவங்க அப்பாவான டாக்டர் சாய்க்கும் ராஜமாதாக்கும் இடையில இருக்கிற உறவு முறை தெரியல அப்படின்னு புரிஞ்சு போச்சு தூஷங்குக்கு. அதை பத்தி எதுவும் பேசுறது இல்ல. அப்பதான் தூஷங்கு சொல்வாங்க, மயூனா எனக்கு உன்னை திருமணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை, அதுக்கு காரணம் எனக்கு உன்னை பிடிக்காம கிடையாது, எனக்கு உன்னை பிடிக்கும். என் அண்ணனுக்கு உன்னை திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் உனக்கு பார்த்தது எனக்கு உன்னை பிடிச்சி போச்சு, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது விருப்பம் தான். அப்படி அந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா நான் உன் மனசை ஜெயிச்சா மட்டும்தான் நடக்கணுமே தவிர்த்து இப்படி ஒரு நிலைமையில நடக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி, அப்புறம் எதுக்கு இப்போ என்னை கூப்பிட்டு விட்டீங்க, என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு. ஏன்னா எங்கள் அப்பா இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, அவருக்கு யாரோ பாய்சன் வச்சுட்டாங்க அப்படிங்கிறப்ப என்னது, அரசருக்கு பாய்சன் வச்சுட்டாங்களான்னு மயூனா ஷாக்காரா. என்ன இது உனக்கு தெரியாதா, உங்கள் அப்பா தானே டாக்டர் சாய், இது கூட சொல்லி அப்படிங்கிறப்ப இல்லை, பொதுவாக அப்பா வீட்டில் இதை பற்றியெல்லாம் பேச மாட்டாரு, திருப்பி அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ எங்கள் அப்பாவுக்கு விஷம் வச்சது எங்கள் அண்ணன் க்ரௌன் பிரின்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ மயூனாக்கு புரியுது. ஓகே, அப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க இல்லையா, அதுக்கு இதுதான் ரீசன் போல இருக்குன்னு புரியுது. அரசவையில் இருக்கிற நிறைய மருத்துவர்கள், அது போக வெளியிருந்து கூட மருத்துவர்களை கூப்பிட்டு பார்த்துட்டோம், எங்கள் அப்பா கிட்ட எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, நீ செக் பண்ணும் அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க தூஷங், நான் மருத்துவம் படித்த பொண்ணு கிடையாது, எனக்கு கொஞ்சம் காயங்களுக்கு மருந்து போட தெரியும், கொஞ்சம் வைத்தியம் தெரியும், ஏன்னா எங்கள் அப்பா டாக்டர் சாய் அப்படிங்கிறதுனால. அதை தவிர்த்து எனக்கு மருத்துவம் எதுவும் தெரியாது அப்படிங்கிறப்போ, இல்லை எங்கள் அண்ணன் சொல்லியிருக்கா, எங்கள் அண்ணனுக்கு கத்தி குத்து விழுந்தப்போ நீ தான் காப்பாற்றிருக்கேன், அவன் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கே நீ தான் காரணம்னு சொல்லியிருக்கான், நான் எங்கள் அண்ணனை நம்புறேன், கண்டிப்பாக உங்ககிட்ட டேலண்ட் இருக்கு, நீ எங்கள் அப்பா செக் பண்ணி பாரு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணன் க்ரௌன் பிரின்ஸை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்க தாத்தாவை பார்க்க போன இடத்துல அவங்க அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க, எப்போ வேணா அவங்க அரண்மனைக்கு வரலாம், அதுக்குள்ளே எங்கள் அப்பா கண்ணு முழிச்சு எழுந்தா மட்டும்தான்
எங்க அண்ணன் கிரவுன் பிரின்ஸை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் இப்படி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமாக மயூனாக்கு சரி என்னால முடிஞ்சதை பண்றேன் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கமாக தூஷங்கோட தாத்தாவை தான் காட்டுறாங்க. அவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவர் பாக்குறதுக்கு முகமூடி போட்டு நம்மளோட கிரவுன் பிரின்ஸ் தான் வராங்க. அவர் பயந்து எழுந்து நீ யாருன்னு கேட்கறதுக்கு கிரவுன் பிரின்ஸ் முகமூடி எடுத்துடுறாங்க. நீ எதுக்கு இங்க வந்து அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ உங்ககிட்ட ஒன்று கொடுக்கறதுக்காக தான். ஸ்லேவுங்களுக்கான ரெஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுல இருந்து உங்களுக்கான பேப்பர் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா இதை வச்சு இவரை நம்ம பக்கம் இழுத்துக்கலாம், இவரை வச்சு அந்த ராயல் டேஸ்டர் இருக்காங்க இல்லைங்களா அந்த லேடி அவங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம கிரவுன் பிரின்ஸோட ஐடியா. ஆனால் தூஷங்கோட தாத்தாவை தன் பக்கம் இழுக்கணும்னா என்ன பண்ண முடியும்? இந்த தாத்தாவோட பாட்டி தான் வந்து ஸ்லேவ் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெஜிஸ்டர்ல இருக்கு இல்லைங்களா. இந்த ப்ரூஃப் இன்னும் வந்துட்டு டாக்டர் சாய் கையில கிடைக்கல. அவரே இதை தேடிட்டு தான் இருக்காரு. ஆனா நம்ம கிரவுன் பிரின்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இதை அழிச்சிட்டா இந்த தாத்தாவோட பாட்டி தான் வந்துட்டு ஸ்லேவ் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எதுவும் இருக்காது. இதை வச்சுதான் அவர் தன் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறது கிரவுன் பிரின்ஸோட பிளான். அதுக்கப்புறமாக அரசரோட ராயல் கார்டு வந்து கூப்பிட்டு பேசுறாங்க துஷங்கு. இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போறா, அப்போ இங்க யாருக்கெல்லாம் பார்த்துக்கோ அப்படிங்கிறப்போ ராயல் கார்டு கேட்குறாங்க. அந்த மைனாவோட அப்பா தான் டாக்டர் சாய், அவங்க தான் அரசருக்கு விஷம் வச்சதாக நீங்க சந்தேகமே படுறீங்க. அவங்க பொண்ணை வச்சு வைத்தியம் பார்க்கறது ஓகேவா அப்படிங்கிறப்போ இல்லை, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரியும், எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கு, அந்த பொண்ணு டாக்டராகவே இல்லைனாலும் ஏதாவது ஒரு சின்ன க்ளூ, இந்த விஷத்தை முறிக்கிறதுக்கான சின்ன க்ளூ கிடைச்சா கூட நல்லது தானே அப்படிங்கிறாங்க. சரி நீங்க இந்த அளவுக்கு நம்புறீங்க அப்படின்னா நான் இங்க இருக்கிற மற்ற காவலாளிகளை வந்து அனுப்ப முடியும். ஆனா அரசரோட ஹெட்மெய்டா அந்த மேல் இருக்காரு இல்லைங்களா, அவரை நான் வந்து அனுப்ப முடியாது, நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நான் வாலண்டியா போய் அவரை அனுப்ப போனாலும் அவருக்கு சந்தேகம் வந்துருங்கிறாங்க. ஸோ மற்ற காவலாளிகள் எல்லாம் வந்து ராயல் கார்டு வந்து சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அரசரோட அந்த ஹெட் மெய்டு கிட்ட வந்து இந்த மாதிரி என் கூட கொஞ்சம் வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. எதுக்கு தூஷம் கூப்பிட்டு போறாங்கன்னா, நாளைக்கு வந்து நான் கிரவுன் பிரின்ஸ் ஆக போறேன், அப்போ என்னோட உடையெல்லாம் நான் வந்து கரெக்டா இருக்கான்னு போட்டு பார்த்துக்கணும், நீங்க தான் எனக்கு போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. அதனால இவர் சந்தேகம் எல்லாம் வந்துருவாரு. அதுக்கப்புறமாக வேற யாரும் இருக்க மாட்டாங்க, அரசர் இருப்பாங்க. அரசர் பக்கத்துல வந்து மைனா வந்து என்ன எதுன்னு டெஸ்ட் பண்ணி பாப்பா. இதெல்லாம் இங்க நடந்துட்டே இருக்கிறப்போ டாக்டர் சாயா தான் காட்டுறாங்க. அவர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு டாக்டர் வந்து இருங்களே ஏன் கிளம்புறீங்க அப்படிங்கிறப்போ நான் நல்லபடியா தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாம அரசரை செக் பண்ணணும், நான் 2 நாளா செக் வேற பண்ணல, ஹெல்த் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்புறாரு. இது எந்த மாதிரியான விஷம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக மயூனா ட்ரை பண்ணிட்டு இருக்கா. மயூனாக்கு எல்லா விஷத்துக்கான மாத்து மருந்தும் வந்து செய்ய தெரியாது, ஹேண்டில் பண்ண தெரியாது. ஆனா இது எந்த விஷம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கண்டுபிடிக்க தெரியும். அவங்க அப்பா ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அவ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனா அதுக்குள்ள இங்க டாக்டர் சாய் வந்துருவாங்க. உடனே பக்கத்துல ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அங்க போய் ஒழிஞ்சுப்பா. டாக்டர் சாய்க்கு சந்தேகம் வருது. கடைசியில இங்கதான் யாரும் இல்லையே, நம்மளுக்கு தான் தோணுது போல இருக்கு அப்படின்ட்டு அரசரை வந்து கொஞ்சம் செக் பண்ணதுக்கு அப்புறமாக அரசரோட முகத்துக்கிட்ட வந்து, அரசரே நீங்க என்ன ஏமாத்த முடியாது, கண்ணு முழிங்க அப்படின்னு அரசர் படக்குன்னு கண்ணு முழிக்கிறாரு. அவர் கண்ணு முழிச்சிருந்தாலும் அதாவது அவருக்கு கான்சியஸ் வந்துருச்சு அப்படின்னா யார்கிட்டயும் அவர் காட்டிக்காம இருந்திருக்காரு அரசர். ஆனா மற்றபடி உடம்பெல்லாம் அசைக்க முடியல. அரசரே நான் நினைச்சதை விட நீங்க சீக்கிரமா கண்ணு முழிச்சிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் வந்து நீங்க இப்படியே தான் இருக்கணும், அதனால அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டிராப் வந்து அரசரோட வாயில ஊத்துறாங்க. அரசருக்கு அது வேண்டாம் தட்டி விடணும்னு தோணுது. ஆனா உடம்பு வந்து செயல்பட மாட்டேங்குது. இந்த சாய் பாட்டுக்கு வாயில் அந்த மருந்தை ஊத்த இதை மயூனா பார்த்துடுறா. அட பாவமே, கடைசியில அரசரோட இந்த நிலைமைக்கு நம்ம அப்பா தான் காரணமா? இப்போ அவருக்கு கொஞ்சம் கான்சியஸ் வருதுன்னு தெரியறப்போ எகேன் அவரை படுத்த படுக்க ஆக்க பாக்குறாரு. அப்போ விஷம் கொடுத்தது நம்ம அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறா. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த வீடியோல வந்து சொல்றேங்க.